பத்தி கொஞ்சம் பார்த்துருந்தோம் ப்ரோ. அதுல வெரி குட். என்னென்ன கத்துக்கலான்ற ரேஞ்ச் இருக்கும் நம்ம யோசிச்சு பார்த்துருந்தோம். அதுல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், டெக், அண்ட் தென் வந்து டெக் அண்ட் மார்க்கெட்டிங் ரிசர்ச், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், பேசிக் ஹியூமனோட திங்ஸ் என்ன நீட்ஸ் என்னெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் தான் வந்து 5 ஸ்டேஜ் ஆஃப் யூஎஸ்னா என்னன்னு பார்த்துருந்தோம். ஸ்டேஜ், ஸ்கோப்பு, ஸ்ட்ரக்சரு, ஸ்கெல்டன், யூசர் பேஸ் அதெல்லாமே பார்த்துருந்தோம். அந்த கேரக்டரிஸ்டிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அவரை பத்தி கொஞ்சம், அவர் தான் அந்த யூஎக்ஸ் ஸ்ட்ரக்சரே உருவாக்குனது. அப்புறம் யூஎக்ஸ் டெலிவரபிள், யூஎக்ஸ் பர்சோனானா என்ன, பி2சி அண்ட் பி2பினா என்னன்னு பார்த்துருந்தோம். பையர் யாரு, செல்லர் யாரு, டெலிவரபிள் யாருன்னு பார்த்துருந்தோம். அண்ட் தென் வந்து பேக்ரவுண்ட் செக்கு, அவங்க யூசர் பர்சோனால வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவை, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், அது எல்லாமே யூசரோட மார்க்கெட் ரிசர்ச்காக கலெக்ட் பண்ற ஒரு விஷயம் தான் பர்சோனான்னு சொன்னீங்க. ஸ்டோரி போர்டு வந்து அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் பர்சோனா ஆக்சுவலா. அண்ட் தென் வந்து யூசர் சர்டன் டிசைன், டெமோகிராஃபி, பயோகிராஃபின்னு சொல்லியிருந்தீங்க ப்ரோ. அண்ட் தென் வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க. பர்சனலைஸ்ட் அண்ட் செமி மென்ஷன்ஸ் நினைக்கிறேன் ப்ரோ. அப்புறம் வந்து கஸ்டமர் ஜர்னி மேப் பற்றி பார்த்துருந்தோம். அதில் வந்து ஹாப்பி ஃப்ளோ, அன்ஹாப்பி ஃப்ளோ, எமோஷனல் கிராஃபிக் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அப்புறம் பிரைன் ஸ்டாமிங், யூஎக்ஸ் டூல்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். டே 5க்கான ப்ராஜெக்ட் ரிசர்ச் வந்து ஆக்சுவலாக சீனியர்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்த ஒரு இது அது ஆக்சுவலாக. அதில் தான் நம்ம வந்து மூட் போர்டு அண்ட் ஹெல்ப் பண்றது எப்படி, ஃபைண்டிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிசைனு, அப்புறம் கொலாபரேஷன் எப்படி பண்றது எல்லாமே வந்து பார்த்தோம். அண்ட் தென் வந்து கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, கீ ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். கைடன்ஸ் எப்படி பண்ணுது, கிளாரிஃபிகேஷன், ஃபவுண்டேஷன் அதெல்லாமே பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சைட் மேப்பிங் பற்றி பார்த்துருந்தோம். அதில் வந்து ஹோம் லிஸ்ட், ஈவெண்ட், குரூப்பு, இன்டராக்டிவ் டெமோகிராஃபி அது பார்த்துருந்தோம். அதில் வந்து சர்ச் லேபிள்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. மெனு பார் அண்ட் ஐகான்ஸ்லாம் எப்படி எப்படிலாம் செட் பண்ணலாம் அதில் சொல்லியிருந்தீங்க. ஹேம்பர், கேண்டி பாக்ஸு, செஸ் பாக்ஸு, அண்ட் தென் ஓரியோ லைக் அந்த மாதிரி நிறைய நிறைய டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக அந்த டாபிக்கு. அண்ட் தென் வந்து யூசர் ஃப்ளோ, ஃப்ரேம் ஒர்க்லாம் எப்படி ஒர்க் ஆகும், ரெஸ்பான்சிவ் வெப்சைட் பற்றி பார்த்துருந்தோம். அதில் வந்து ஆப்டிமைஸ் சைஸ் ஆஃப் லேப்டாப்பு, மொபைல், டிவி இந்த மாதிரி வந்து சைஸ் ரிலேட்டடா. அப்புறம் கிரிப்டோ சிஸ்டம், ஃப்ளோர், மல்டி ஃபிக்ஸ்டு அது எல்லாமே பார்த்துருந்தோம். அண்ட் தென் வந்து லோ ஃபீல்டு டிசைன்னா என்னன்னு பார்த்தோம். பேப்பர் ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு பார்த்துருந்தோம். அப்புறம் பேல்ஸ் ஷமிட் டூல் அதை பற்றி சொல்லியிருந்தீங்க ப்ரோ. அதில் எப்படி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதில் வந்து மீடியம், ஃபிக்ஸு, ஹைன்ற ரேஞ்ச் இருக்கு. இது எல்லாமே பேல்ஸ் ஷமிட் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் ப்ரோட்டோடைப்னா என்ன, யூஎக்ஸ் ரைட்டிங்னாக்கா என்ன, யூஎக்ஸ் ரைட்டிங்கோட அனதர் பாயிண்ட் வந்து மைக்ரோ காப்பின்ற ஒரு இது இருக்கு, நேம் இருக்கு. அண்ட் தென் விசுவல் டிசைன், மார்க்அப்ஸ், அந்த டைட்டில் இஷ்யூ ஒன்று பார்த்தோம். டிசைன் சிஸ்டம், அதில் வந்து அல்ஜைல் மெத்தடுன்னு வந்து திரு ப்ரோ யாரும் திலக் ப்ரோ கேட்டிருந்தாரு அல்ஜைல் மெத்தட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தோம். எம்விபின்னா என்னன்னு பார்த்தோம். எம்விபினா மினிமம் வேல்யூ ப்ராடக்ட், அது விசிபிள் ப்ராடக்ட் எப்படி வரும். வயபிள், மினிமம் அதுக்கப்புறம் வயபிள் ப்ராடக்ட். வையபிள், எஸ் வையபிள் ப்ராடக்ட். அண்ட் தென் வந்து ஸ்லோ ப்ராசஸ் டு கனெக்டபிள் அல்ஜைல் மெத்தட்னா ஸ்ப்ரெட் ஷீட்டை வச்சு யூஸ் பண்ணிட்டு பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அண்ட் தென் வந்து இதில் தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம் இப்போ டாபிக்கு. அப்புறம் வந்து பிபிஐனா என்னன்னு சொல்லியிருந்தீங்க. ப்ராடக்ட் பேக்லாக் ஐட்டமு, அப்புறம் வந்து ஸ்லிப் ஓவர் பற்றி சொல்லியிருந்தீங்க. பிளான்டு பட் அன்பினிஷ்டு ஒர்க், அது ஆக்சுவலாக ஸ்லிப் ஓவர் ஸ்ப்ரெட்ஷீட்னாலுமே ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து சால்விங் ப்ராப்ளம், வாட்டர் ஃப்ளோ மெத்தட், விஷுவலைஸ் போர்டிங் எல்லாமே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் வரும், ப்ராடக்ட் டிசைனிங்லேயும் வர சொல்லியிருந்தீங்க. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் ஆக்சுவலாக. அண்ட் தென் வந்து யூசபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் செக்கிங், மெத்தடாலஜி, டெஸ்ட் ரிசல்ட், ஃபைண்டிங் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸு, யூசபிலிட்டி டெஸ்டிங் டூலு இதெல்லாமே இருந்துச்சு நம்ம பார்த்ததுல. அண்ட் தென் வந்து யூஎக்ஸ் அனாலிட்டிக்ஸ் டூலில் வந்து கூகுள், அடாபி, லக்கி, ஹோஸ்டோ ஜாரின்னு நினைக்கிறேன் அது பார்த்தோம்.
மைக்ரோசாஃப்ட் கிளாரிஃபிகேஷன் கேட்ட அப்போ மைக்ரோசாஃப்ட் பவர் யூஸ் கிளாரிட்டி. பண்ணலாமா சொல்லிட்டு யா ஸ்டாப் மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி பவர் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் டிசைனிங் பண்ணுறதுக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவீங்க. user behavior and common UX deliverable. Company needs என்னன்னாக்கா டெவலப்பர் தான் தேவைன்னு சொல்லுங்க. டெவலப்பர், இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர், எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர். external stakeholder. யா Type project different typesல இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. ப்ரோக்ராமிங், டிவி, வாட்ச் கார், எனி அதர் எக்யூப்மெண்ட்ஸ் டெக்னிக்கலாக எது யூஸ் பண்ணாலும் ப்ராஜெக்ட் டிபெண்டன்ஸ்ல தான் இருக்கு. கீ ஃபேக்டர்ஸ் ஆஃப் யூஎஸ் பார்த்தோம்னா டிஹான்ஸு பர்சனல் வெப்சைட், போர்ட்ஃபோலியோ கிரியேஷன், நெக்ஸ்ட் வெப்சைட்டு, ஃபிக்மா, ஃபயர் ஃப்ரேமிங், டிடெக்ட் சிம்ப்ளெக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தீங்க. அண்ட் தென் வந்து மீடியா பிளெண்டிங் ஆசிரி இதெல்லாம் ப்ரொஃபைல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தீங்க. ப்ரொஃபைல் கிரியேஷனுக்கு some information or to describe actually நான் எழுதியிருக்கிறது சாரி. அப்புறம் வந்து டிசைன் திங்கிங், அப்புறம் ப்ராடக்ட் திங்கிங், இண்டஸ்ட்ரியல் திங்கிங், அப்புறம் எப்படிலாம் இண்டஸ்ட்ரியலில் ஒர்க் ஆகுது டிசைன், அப்புறம் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸு, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் இல்லாமல் ஒரு டிசைன் இன்ஜினியரிங் சொல்லிடுங்க. ஆர்என்டி ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், அதில் வந்து மார்க்கெட் ரிசர்ச், யூசர் ரிசர்ச் அதெல்லாமே இருக்குது. அண்ட் தென் வந்து ரிசர்ச்ல வந்து டார்கெட் யூசர், ஆடட் ரிலீஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் டு டிசைன் ப்ராசஸ், யூசர் ஓட ப்ராப்ளம் வந்து புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணணும் சொன்னீங்க ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணணும்னாக்கா. அண்ட் தென் வந்து சைக்காலஜிக்கலி யூஎக்ஸ் பார்த்தோம். அண்ட் வந்து ரிசர்ச்சில் வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்து யூஎஸ் இன்னோவேஷனும் ப்ராப்ளம் சால்விங்கும் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் வந்து இனோவேஷன், இன்வென்ஷன், இன்னோவேஷன் இல்லை ப்ரோ, ப்ராப்ளம் இன்னோவேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாமே இருந்துச்சு. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, ஆஹ் அந்த இதெல்லாம் பார்த்தோம். அர்பன் கிளப் அதெல்லாம் பார்த்தோம். அது எஸ். அதுக்கப்புறம் வந்து UX பார்த்தீங்கன்னா design, மேஷ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் தியரி பார்த்தோம். அப்புறம் national யூஎக்ஸ் share பிரமிடு பார்க்கலாம். பார்த்தோம். எஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோடைய ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட்டை எப்படி டிசைன் பண்ணணும், ப்ராடக்ட் திங்கிங் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் ப்ராப்ளம் அதில் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தோம். ப்ராப்ளம் அப்புறம் சால்விங், ப்ராடக்டோடைய ரோட் மேப் பார்த்தோம். அதாவது ஒரு ஃப்ளோ, ரோட் மேப் ப்ராடக்ட் பார்த்தோம். திங்கிங் ஃப்ளோ பார்த்தோம். ஸோ யூசர் ஃபஸ்ட்டு, ஜாப் டு பி டன்னு, அப்புறம் வந்து சக்ஸஸ் மெட்ரிக்ஸ் அதோட பார்த்து முடிச்சுட்டு உங்கள் எல்லாரையும் வந்து ஒரு ப்ராடக்ட் யோசிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? எஸ் ப்ரோ. ஓகே. எப்படி வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ப்ராடக்ட் திங்க் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாரையும் வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் இருக்கிற எல்லாத்தையும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ் போட்டிருந்தேன். ஸோ நம்ம எல்லாம் கொலாபரேட்டிவாக ஜம்ப் பண்ணி உங்களோட டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதை பற்றி போட்டோம். அதில் எங்கெங்கெல்லாம் அதிகமாக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்றத டைமை பார்த்துருந்தீங்கனாலுமே உங்களுடைய ப்ராடக்ட் எங்கே நான் இதை பண்ண போகிறேன், எங்கே நம்மளுக்கு ப்ராடக்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா ஜென்ரேட் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு ப்ராப்ளத்துக்கு நீங்களே ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வரையும் நம்ம பார்த்துருக்கோம். சூப்பர். ஸோ கௌஷிகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் ஃப்ளோவையும் சொல்லிட்டாங்க. இதுதான் நான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக. நீங்கள் நார்மலாக ஒரு பிடிஎஃப்ல இருக்கிற ஃப்ளோ படி நம்ம படிக்கவே இல்லை. நீங்கள் நிறைய விஷயங்களை இண்டஸ்ட்ரியிலேருந்து கற்றுக்கிட்டீங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும் ஆக்சுவலாக. இப்போது இந்த டாபிக்லாம் வந்து எங்கேயுமே கவரே பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ யூ மே கெட் ஆல் தோஸ் டாபிக்ஸ் ஃப்ரம் அவர் செஷன்ஸ் ஒன்லி. ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போ போய் தெரிஞ்சுப்பீங்கன்னா வேலைக்கு போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிற விஷயம். எது அந்த சாஃப்ட்வேர்னா என்ன, அஜைல்னா என்ன, அதுனா என்ன, இதுனா என்னன்றதுலாம் வென் யூ ஆர் கோயிங் டு கெட் இன் டு த டிபார்ட்மெண்ட், எங்கே இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒர்க் பண்ண போகும்போது கற்றுக்கிற விஷயம். அதை வந்து நம்ம இப்போயே கற்றுக்குறோம். அங்கே தான் நம்மளுடைய சக்ஸஸ் இருக்குது. அங்கே தான் நம்மளுடைய லேர்னிங்ஸ் ரியலாகவே இருக்குது ஆக்சுவலாக. இது 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 என்ன பெனிஃபிட் ப்ரோ இது மாதிரி படிக்கிறதுனால அப்படின்னா, நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட் மாதிரியோ இல்லை மற்ற பீப்புள் மாதிரியோ இருக்க மாட்டீங்க. யூமே யூமே டிஃப்ரெண்ட்லி திங்க் சம்திங், யூமே டிஃப்ரெண்ட்லி போர்ட்ரேட் யுவர் செல்ஃப். இப்போ இந்த டாபிக்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, அந்த லைக் டிசைன் 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 திங்கிங் இதெல்லாம் கூட விட்டுருங்க. அந்த பி2பி மார்க்கெட்டு, பி2சி மார்க்கெட்டு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீரோ போர்டு, அஜைல் பற்றி படிச்சது, ஓகேங்களா. அப்புறம் மார்க்கெட் ரிசர்ச், யூசர் ரிசர்ச்சு, இனோவேஷன், இன்வென்ஷனு. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் மற்ற இடத்துல படிக்கிறது கிடையாது ஆக்சுவலாக. இது எல்லாமே
வெரி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிஃபைடு மெத்தட்ஸ், யூனிஃபைடான விஷயங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்குள்ளே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மறந்துடுவோம். நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுக்கணும் நீங்கள், ஓகேங்களா? இது ஏன் நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, யூ மே கெட் ஃபர்காட் வாட் நம்ம என்ன படிச்சோமோ அது எல்லாமே மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இது வரையும் வந்து 20 நாள் இல்ல, ஒரு 25 நாள் நம்ம உட்காந்துருக்கலாம் மேபி. ஓக் ஐ மீன் ஓவரால் ஸ்டார்ட் பண்ணி வி ஸ்டார்டட் அட் ஜனவரி 5th நினைக்கிறேன். ஜனவரி 5th நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ நீங்களோட ஒரு மாசம் கிட்டத்தட்ட ஒரு மாசம்னா 25 நாள் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ இந்த 25 நாள் உங்களோட லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு? ஸோ உங்களோட லேர்னிங் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பிகினர் அப்படின்ற யூஎக்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கான டிசைனராக நான் எப்படிலாம் இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து நீங்களா ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நீங்க வந்து ஒரு பிகினர் யூஎக்ஸ் டிசைனர், நீங்க ஒரு ப்ராடக்ட் டிசைனர், நீங்க ஒரு ப்ராடக்ட் திங்கர், அதாவது ஸ்டார்ட் அப் பர்சன், நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா யோசிக்க வேண்டிய தருணமும் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை நான் எப்படி வேலிடேட் பண்ண போறேன், அதுதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ. ஸோ டிசைன் திங்கிங் மீன்ஸ் வாட்? என்கிட்ட இருக்கிற ஐடியாவுக்கு நான் அதை பெட்டரா கொண்டு வர போறேன், அதை பத்தி பெட்டரா யோசிக்க போறேன். சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? யாராக்கெல்லாம் புரிஞ்சுதோ மீ அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். எஸ் ப்ரோ. ஏன்னா இப்போ நான் ஏன் ரிவைஸ் பண்ண சொன்னேன், ஏன் இதை பார்க்க சொன்னேன்னா, நீங்க மறந்துடுவீங்க நீங்க. ஏன்னா நானே மறந்துட்டேன், ஓகேங்களா? எப்போ? இப்போ இல்லை, நான் சொல்றது வென் ஐ வாஸ் ஸ்டடிங் யூஐ யூஎக்ஸ். நான் யூஐ யூஎக்ஸ் படிக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் உள்ள அடுத்த சப்ஜெக்ட் போகும்போது மறந்துடுவேன் நான், என்ன பேசணும் என்ன பண்ணோம் அப்படி சொல்லிட்டு. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் எவ்ரி டைம் இந்த விஷயத்த மனசில் வச்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது. நீங்கள் ஒரு ஐடியா உருவாக்கிட்டீங்க, இல்லை ஒரு ஐடியாவை யோசிச்சிட்டீங்க. இப்போ அதை நான் எப்படி யூஎக்ஸ் ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு வர போகிறேன், அந்த வேலையை கற்றுக்க போகிறீங்க. இவ்வளோ நாள் படித்தது எல்லாமே இந்த தொழில் எப்படி, இந்த இதில் என்னெல்லாம் நடக்குது, இது ஐடி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற ஒரு ஜஸ்ட் கோடு தான் உங்களுக்கு போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்ச வரை என்ன பார்த்துட்டு இருந்தீங்க, என்னப்பா பார்த்துட்டு இருந்தீங்க நீங்கள்? எல்லாமே பேசிக்ஸ். பிகினர் செஷன்ன்றது கம்ப்ளீட் பேசிக். அதாவது யூஎக்ஸ் அடிப்படை தெரியாமல் யாருமே வேலைக்கு வர முடியாது. அப்போ அந்த அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த 2 வீக்ஸ் பார்த்தது, யூஎக்ஸ் பிகினர் செஷன். ஓகே. செகண்ட், அந்த ப்ராடக்ட்டை பற்றி யோசிக்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே வரணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி யாராக வேணாந்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட் பர்சனாக இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கம்ப்யூட்டரை பற்றி சம்மந்தமே இல்லாத ஒரு நபராக இருந்திருக்கலாம். யூ கேன் பி எனிதிங். இல்லை ஒரு கிராஃபிக் டிசைனராக மட்டும் இருந்திருக்கலாம். அப்போது உங்கள் மைண்டை நீங்கள் எப்படி திங்க் பண்ண ஆரம்பிக்கணும், ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் செகண்ட் மாடியூலில் படிச்சது, ப்ராடக்ட் திங்கிங், ப்ராடக்ட் டிசைன் அப்படி சொல்லிட்டு. இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மார்க்கெட்டில் எந்த ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகும் சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு எப்படி ப்ரோ எனக்கு தெரியும் அப்படின்னா, மேஷ்லோ ஹைரார்க்கியில் போட்டு பார்ப்பீங்க, ஒரு யூஎக்ஸ் பிரமிடில் ஃபிட் பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசருடைய கோல், ஓகேங்களா, யூசரோட கோல்லாம் இதில் ஃபுல்ஃபில் ஆகுதா பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் இனோவேஷன் அதில் இருக்கான்னு பார்ப்பீங்க, இன்வென்ஷன் எதாவது இருக்கதான்னு பார்ப்பீங்க, மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி பார்ப்பீங்க, யூசர் ரிசர்ச் பண்ணி பார்ப்பீங்க. இது எல்லாம் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த ப்ராடக்ட் சக்ஸஸாக சக்ஸஸ் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருமா தெரியாதா? எஸ், கரெக்டா இல்லையாப்பா? எஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ. உங்களுக்கே தெரிஞ்சிடும் இப்போ எந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகும் எந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்க்கெட்டுக்கு எது தேவை தேவையில்லைன்றதை உங்களால் இப்போ கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மார்க்கெட்டுக்கு இது தேவைப்படும்ன்றதை நான் எப்படி ப்ரோ கண்டுபிடிப்பேன்? ஹவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் மச் ரிக்வயர்ட் ஃபார் தி யூசர்? இந்த கொஸ்டின் உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? இது தேவைப்படுது இந்த யூசருக்கு ரிசர்ச் பண்ணி தானே. என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணுவீங்க? யூசர் ரிசர்ச் அண்ட் மார்க்கெட் ரிசர்ச். வெரி குட். யூசர் ரிசர்ச் அண்ட் மார்க்கெட் ரிசர்ச். யூசர் ரிசர்ச் மூலயமா அந்த யூசருக்கு இது தேவைப்படுமா தேவைப்படாதான்றதை நான் தெரிஞ்சுப்பேன். மார்க்கெட் ரிசர்ச் மூலயமா இதுக்கு அவன் பே பண்ணுவானா பே பண்ண மாட்டானா அப்படின்ட்டு தெரிஞ்சுப்பேன். அது என்னோட டே டு டே லைஃப்பில் ஃபிட் ஆகுமா ஃபிட் ஆகாதா?
அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ப்ராடக்ட் நம்ம உருவாக்குறோன்னா அந்த ப்ராடக்ட்டு லைஃப் லாங் ஃபுல்லாக வர மாதிரி இருக்கணும். அவனோட டே டு டே லைஃப்பில் அது ஒர்க் அவுட் ஆகணும். அப்படி அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டு இல்லை அந்த ஃபீச்சரை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதில் நீங்கள் போய் போடுறது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வேர் யூசர் இன்வெஸ்டிங் தேர் டைம், தேர் ஒன்லி யூ நீட் டு கெட் சம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். தேர் ஒன்லி த பாசிபிள் வே யூ கேன் கெட் சம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா பணம் வருதான்னு கேட்டிங்கன்னா பணம் கிடையாது. அந்த யூசர் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறான், அந்த யூசர் கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ண போகிறான், அது மூலிமா ₹2 எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு லாபம் வரப்போகுது. இதுதான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா அந்த யூஸருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அங்கே இஸ் வாட் இன்வெஸ்ட்மெண்ட். ப்ரோ பணம் வர்றது வாய்ஸ் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது. அந்த பயன்படாத ஒரு விஷயத்துக்கு நான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கேட்கலையா? ப்ரோ விட்டு விட்டு கேக்குது ப்ரோ. இப்போ கேக்குதா? ஓகே ப்ரோ கேக்குது ப்ரோ. கேக்குதா? என்னோட வாய்ஸ் கிளியராக கேட்குதுன்னா எஸ் அப்படின்னு போடுங்கன்னு சொன்னேன். கேட்குதா இல்லையா? ஓகே. ஸோ லாஸ்ட்டாக ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு யூசர், அதாவது ஒரு டெவலப்பராக இல்லை டிசைனராக நான் போய் ஒரு ஆப்போடைய ஒரு ஃபீச்சர் டெவலப் பண்ணுறேன். அதாவது ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஃபில்டர்னா லைக் உங்கள் ஆப்பில் வச்சுருப்பீங்கள்ல, மிந்த்ரா மீஷோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்க. அமேசானில் கூட பார்த்துருப்பீங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஃபில்டரில் நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு பயன் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா பயன் இருக்கணும். அங்கே அந்த யூசருக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்கணும். அதுக்கு பேர் தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அங்கே யூசர் ஸ்பெண்டே பண்ண மாட்றான், அந்த ஆப்பு அந்த அந்த வித்தில் அவன் கிளிக்கே பண்ண மாட்றான். அப்புறம் எதுக்கு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்? ஸோ திஸ் இஸ் வாட் மை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே இருக்குது, என்னோடய ப்ராடக்ட்லாம் இங்கே இருக்குதுங்களா, இதில் மை அக்கௌண்ட்டில் போய் நான் இது மை ஆர்டரில் போய் பார்ப்பேன். சரிங்களா? மை ஆர்டருன்றது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்தால் மட்டுமே ஐ கேன் யூஸ் இட். அதை நான் வருஷத்துக்கு நான் யூஸே பண்ணுறதில்ல, 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பண்ணுறேன் அப்படின்னா அதில் போய் நான் கையை வைக்கிறதுக்கு நான் கையை வைக்காமலே இருக்கலாம். பிகாஸ் என்னுடைய ரிசோர்ஸு என் டீம் மெம்பர்ஸ் பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு சொல்கிறது புரிஞ்சுதா? கிளியர்? ப்ரோ சூப்பர். நவ் கம்மிங் டு டிசைன் திங்கிங். இப்போது உங்ககிட்ட ஒரு டாஸ்க் வரப்போகுது, ஓகேங்களா? ஒரு வேலை வரப்போகுது. ஒரு டாஸ்க் வந்து உங்கள்கிட்ட ப்ராடக்ட் மேனேஜரோ இல்லை ப்ராடக்ட் டிசைனரோ யாராவது வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு ப்ராஜெக்டை பண்ண போகிறோம் அப்படின்ற ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது டிசைன் திங்கிங் ப்ராசஸ், சரிங்களா? இது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பேசிக் சில விஷயங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். இதை நம்ம பார்த்துருக்கோமா இதுக்கு முன்னாடி? இல்லை, பார்த்துருக்க மாட்டோம். பார்த்துருக்கோமா? பேசிக் மட்டும் என்னமோ சொன்னீங்க ப்ரோ. ப்ராப்ளம் முன்னாடி சொன்னீங்க பேசிக் மட்டும், இல்ல ரீகால் திருப்பி சொல்றானே சொல்றீங்க ப்ரோ. சொல்கிறேன்.
ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ன்றது பேசிக்காக சொல்லியிருப்பேன். ஆனால் டெக்னிக்ஸ் என்னன்றதை இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மொத்தம் 3 விதமான டிசைன் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இன் யூஐ யூஎக்ஸ் டிசைனில் 3 விதமான மெத்தடாலஜி இருக்குது. சொல்கிறது புரிஞ்சுதா? 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தடாலஜி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூசிடி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசிடினா யூசர் சென்ட்ரிக் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்கப்பா, யூசிடி. ஓகே. ஸோ யூசிடி அப்படின்னா யூசர் சென்ட்ரிக் டிசைன். அதாவது ஒரு யூசரை மையப்படுத்தி நான் டிசைன் பண்ணுறேன். எனக்கு யூசர் சொல்கிறது மட்டும்தான் வாக்கு, வேறு யார் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன். அப்படி அவங்கக்கிட்டேருந்து வந்த டேட்டாவை மட்டும் நான் வச்சு ஒரு டிசைனை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொண்டு போகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் யூசர் சென்டர்ட் டிசைன் சொல்லுவோம். யூசிடி அப்படின்னு சொல்லுவோம், யூசர் சென்ட்ரிக் டிசைன். ஸோ அதில் என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னா யூசர் தான் என்னோடய ஃபோக்கஸே. த ப்ராடக்ட் இஸ் பில்ட் அரவுண்ட் யூசர் நீட் அண்ட் கோல்ஸ், நாட் ஜஸ்ட் டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ். அதாவது யூசரோட நீட் என்ன, கோல் என்ன, அது மட்டும் தான் நான் புரிஞ்சுப்பேன். புரிஞ்சா? அடுத்து ஹைட்ரேட்டிவ் ப்ராசஸ். ஸோ இதுலேயுமே டிசைன் டெஸ்டிங் இருக்கும், ரீஃபைன்மெண்ட் இருக்கும். ரிஃபைன்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, மறுசுழற்சி இல்லை மறு ஆய்வு பண்ணுறது இருக்கும். எப்படின்னா ஒன்லி யூசரோட ஃபீட்பேக் வச்சு தான் நடக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எம்பிரிக்கல் டெஸ்டிங். ஓகேங்களா? நீங்கள் நோட்லாம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணுங்க. ஓகே. டிசிஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ரியல் வேர்ல்ட் டேட்டா ஃப்ரம் தி யூசர் டெஸ்டிங் அண்ட் ரிசர்ச், ரெடியூசிங் சப்ஜெக்ட் அசம்ஷன்ஸ். ஸோ யூசரை மையப்படுத்தி டிசைன் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா அசம்ஷனே இல்லாமல் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இப்போது நீங்கள் வந்து ஒரு சில இடத்துல நீங்களே ஓனாக யூசர் இப்படி தான் போவார் அப்படி சொல்லிட்டு டிசைன் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படிலாம் டிசைன்லாம் பண்ணக்கூடாது. யூசர் உண்மையாலுமே இப்படி தான் போவாரா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் அந்த ஆப்ஷனை வைக்கணும். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் திங்கிங், அசம்ஷனில் ஒர்க் பண்ணுறது கிடையாது. அசம்ஷன்னா அந்த இடத்துல டேட்டாவே இருக்காது உங்களுக்கு. போட்டு விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வரதெல்லாம் கிடையாது. உண்மையாலுமே அவங்க இப்படி தான் நடக்கிறாங்களா அப்படின்றத வேலிடேட் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், டிசைன் கொடுக்கணும். சப்ஜெக்டிவ் அசம்ஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் கான்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். கான்டெக்சுவல்னால் ஒன்றும் இல்லை, உங்களோட டிசைனர் கன்சிடர் தி என்விரான்மெண்ட், கண்டிஷன் அண்ட் டாஸ்க் த யூசர் வில் பர்ஃபார்ம். இப்போ யூசர் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டுறாரு. இப்போ வந்து கூகுள் பேயில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறாரு அப்படின்னா அந்த சர்க்காம்டன்ஸ் தகுந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுவார். யாராவது நைட் டைமில் வந்து கூகுள் பேயில் பே பண்ணியிருக்கீங்களா? நைட் டைமில் யாரெல்லாம் கூகுள் பேயில் பே பண்ணியிருக்கீங்க? ஈவினிங் டைமில் லைட்டே இல்லாத டைமில் யாராவது பே பண்ணியிருக்கீங்களா? மீ எப்படின்னு போடுங்க பார்க்கலாம். லைட்டே இல்லாத டைமில் கூகுள் பே மூலயமா பே பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் ப்ரோ. என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த Flash QR கோட் ஆகும். ஸ்கேனர் ஆன் பண்ணோடனே அந்த நம்ம பேக்ரவுண்ட் லைட் வந்து ஆன் ஆகும் ப்ரோ, மொபைலில் உள்ள கரெக்ட் டார்ச் லைட் மாதிரி. கரெக்ட். ஸோ நம்மளுடைய மொபைலோட டார்ச் லைட் ஆன் ஆகும். இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், அப்போது நம்ம இந்த மாதிரி லைட்டை எனேபிள் பண்ணணும் அப்படின்ற அந்த ஐடியாவை அவன் எப்போ யோசிச்சுருப்பான்? அப்போது இந்த ஒரு கண்டிஷன், இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டு, இந்த டைமில் அவன் அந்த டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணனா அவனுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? என்ன சொல்ல வர சொல்லிட்டு. அப்போ அந்த கான்டெக்சுவல் எல்லா டைமும் அவன் அந்த அந்த ஆப்பை போட்டு பார்க்கணும். அவன் அந்த அந்த விஷயத்தை பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவன் நைட் டைமில் பே பண்ணால் என்ன நடக்கும், பகலில் பே பண்ணால் என்ன நடக்கும், சப்போஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி எல்லா விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கையும் அவன் உட்படுத்தி அவனை பார்க்கணும். யார் பார்ப்பாங்க இந்த வேலையை? நம்மள மாதிரி டிசைனர் தான் பார்ப்பாரு. சொல்கிறது புரிஞ்சுதா? டிசைனர்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம கூட சேர்ந்து ப்ராடக்ட் மேனேஜர், ப்ராடக்ட் ஓனர் கூட யோசிப்பாங்க. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்மளுடைய வேலை என்ன தெரியுமா? நம்மளோட வேலை ப்ராடக்டோட மேனேஜர், ப்ராடக்டோட ஓனர் கூட கனெக்ட் பண்ணி நம்மளோட ப்ராடக்டை நல்லபடியாக மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போகிறது ஒரு பக்கம். அதாவது பிஸ்னஸ் கோல் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். பிஸ்னஸ் கோல்னால் ஒன்றும் இல்லை, அவனுக்கு பணம் சம்பாதிக்கணும், அவன் மார்க்கெட்டுக்குள்ளே லான்ச் பண்ணணும், இது ஒரு கோல். ரெண்டாவது கோல், யூஸருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். நீங்கள் தான் யூஸரை பற்றி யோசிக்கிற ஒரு பர்சன், சரியா?
அதே மாதிரி ப்ராடக்ட் மேனேஜரும் யோசிப்பார், ப்ராடக்ட் ஓனர் யோசிப்பார் தான். ஆனால் அதிகமாக யூஸரை பற்றி யோசிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் தான் யோசிப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு என்னென்னா உன் பிஸ்னஸ் கோல் உனக்கு முக்கியம்தான், அதே மாதிரி என் யூசர் எனக்கு முக்கியம்தான்ப்பா, அவனையும் நான் கன்சிடர் பண்ணி தான்ப்பா டிசைன் கொடுப்பேன் அப்படின்றது நம்மளோட வேலை. ஓகே. And then accessibility and inclusivity, designing for diverse user base including people with disabilities. நான் என்ன சொல்லியிருக்கேன், கண் பார்வை, காது, கை குறைபாடு கூட இருக்கிறவங்களும் இந்த ப்ராடக்டை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு அக்சசிபிலிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அக்சசிபிலிட்டி கைட்லைன்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து யூசிடி ப்ராசஸ் சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெஸ்ட்டு, சேஃப்டி ரிக்குவயர்மெண்ட்டு, டிசைன் சொல்யூஷன், எவாலுவேட். நாலு 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 ஸ்ட்ரக்சர் இருக்குது சரிங்களா, இங்கே இருக்கும். இதுதான் யூசிடி ப்ராசஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ட்ரா இட். ஓகே. ரிசர்ச், கான்செப்ட், டிசைன், டெவலப் அண்ட் டெஸ்ட். இதை நோட் பண்ணிக்கிங்க, அப்படியே படமாக வரைஞ்சிங்க பார்க்கலாம். ஓகேவா, பக்கா நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இது எல்லாமே யாரை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா வேற யாருமே இல்லை, உங்களுடைய யூஸரை பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் அந்த ப்ராசஸ். ஓகேங்களா, யூசிடி ப்ராசஸ். அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெஸ்ட்னா யூஸரோடைய நிலைமை என்ன, இப்போ அவனுக்கு என்ன தேவைப்படுது. ஸோ டிஃபைன் ஹூ த யூசர் ஆர், யாரும் ஆடியன்ஸ், யார் உன்னோட யூசர். ஒய் தே யூஸ் த ப்ராடக்ட், எதுக்காக அவன் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறான். அண்ட் தேர் என்விரான்மெண்ட், அவன் எந்த மாதிரியான சர்காம்டன்ஸில் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண வரான். அதுதான் யூஸரோடைய மையப்பகுதி. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யாரை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸை பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட் எடுத்துங்க, என்னோட யூஐயூஎக்ஸ் ப்ரோக்ராமே ஒரு யூஎக்ஸ் ப்ராடக்ட் தான் சரியா. என்ன ப்ரோ உங்களுடைய கோர்ஸை வந்து யூஎக்ஸ் ப்ராடக்ட் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு, என்னை பொறுத்தவரை எல்லாமே யூஎக்ஸ் ப்ராடக்ட் தான். நீங்கள் யூஸரை மட்டும் மையப்படுத்தி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராடக்ட். நான் உங்களை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணியிருக்கேனே. எப்படி ப்ரோ டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிப்பேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னா, நான் ஒரு பர்சனாக இருந்தேன்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன், எனக்கு இந்த ப்ராடக்ட் மூலிமா என்ன உதவி கிடைக்கும், இந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்னுடைய ப்ரோக்ராமை நான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெஸ்ட். ஓகே. செகண்ட் ஒன், ஸ்பெசிஃபை த ரிக்குவயர்மெண்ட், ஐடென்டிஃபை யூசர் நீட் அண்ட் பிஸ்னஸ் கோல். நல்லா புரிஞ்சுக்குங்க, ரெண்டு விஷயம். யூஸரோட நீடு, ஓகேவா, எனக்கு இப்போது பே பண்ணணும், என்னுடைய டீ வெண்டாருக்கு இல்லை என்னுடைய ஒரு பேமெண்ட்டுக்கு நான் பண்ணணும் சரியா, தட் இஸ் மை நீடு. பிஸ்னஸ் கோல், இப்போ இவன் ஈஸியாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ஏதாவது கமிஷன் கிடைக்கணும், நம்மளோட ப்ராடக்டை யூஸ் பண்ணுறது மூலிமா ட்ரான்சாக்ஷன் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதாவது போட்டு we can get the amount. அப்படி இல்லை, இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேமெண்ட் பண்ணும்போது பிஸ்னஸ் கோல் அப்படின்னு வரும்போது அந்த கூகுளோட ஸ்க்ராட்ச் கார்டெலாம் வரும், பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த ஸ்க்ராட்ச் கார்டை போட்டு ஒரு சில ஆஃபர்லாம் வந்திருக்கும், யாரெல்லாம் அதை பார்த்துருக்கீங்க. ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து
போட் ஹெட்செட் வாங்குங்க, 10% உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஏஐ கோர்ஸ்லாம் வேறு கொடுக்குறாங்க இப்போதைக்கு. ஏஐ கோர்ஸ் எடுத்துங்க, ஒரு 10% ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இப்போது அப்ஸ்கேலிங் பண்ணுறதுக்கான விஷயம். அப்போது இங்கே பாருங்கள், யூஸரோட கோல் அங்கே சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பிஸ்னஸ் கோல் அங்கே நடக்குது பாருங்கள். அந்த அந்த ஸ்க்ராட்ச் கார்டை கொடுக்கறது மூலயமா அவன் உங்களை என்ன பண்ண வைக்கிறான், பொருளை வாங்க வைக்க முடியுமான்னு பார்க்குறான். அது மட்டும் இல்லை, அந்த ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கீழெலாம் போட்டிருப்பான், இன்சூரன்ஸ் வாங்குறீங்களா, அது வாங்குறீங்களா, இது வாங்குறீங்களா சொல்லிட்டு. இல்லை அப்படின்னாலும் அந்த ஸ்க்ரீனை பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கூட போடுவான். ஏன் இதை போடுறான் அப்படின்னா, அவனோட பிஸ்னஸ் கோல் அது, உங்களை பொருள் வாங்க வைக்கணும். ஓகேவா? அந்த ஸ்க்ராட்ச் கார்டை ஸ்க்ராட்ச் பண்ண வைக்கணும். தட் இஸ் வாட் அவனோட பிஸ்னஸ் கோல். ஏன்னா அதுக்கு அவன் மொத்தம் பே பண்ணியிருக்கான். இப்போ நான் ஒன்றுங்கள டிமெண்டி கூட அதில் போய் நினச்சா, நான் கூட என்ன பண்ணேன், என்னுடைய டிமெண்டி கோர்ஸ் கூட நான் அதுமாரி ஸ்க்ராட்ச் கார்டில் வைக்கலாம். நிஜமாக தான் சொல்கிறேன். கூகுளோடைய பே ஸ்க்ராட்ச் கார்டு இருக்கு இல்லைங்களா, ஸ்க்ராட்ச் கார்டு ஹவு டு ப்ரொமோட் மை பிராண்ட். அதாவது என் பிராண்டு கூட நான் வந்து கூகுளோட ஸ்க்ராட்ச் கார்டெலாம் போட முடியும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ ப்ரமோட் யுவர் பிராண்ட் ஆன் கூகுள் பே பை கிரியேட்டிங் டார்கெட்டட் இன்ட்ராக்டிவ் ஸ்க்ராட்ச் கார்டு கேம்பெயின். பார்த்தீங்களா? இதுவே ஒரு மார்க்கெட்டிங் தான். எல்லாத்துலேயுமே மார்க்கெட்டிங் தான், எதுலேயுமே மார்க்கெட்டிங்லாம் இல்லை. ஸ்க்ராட்ச் கார்டை கூட நான் வியாபாரமாக மாற்ற முடியும். இங்கே பாருங்கள், ரிஜிஸ்டர்ட் ஆஸ் அ மெர்ச்சன்ட், தென் யூஸ் கூகுள் பே அட்வர்டைஸ்மெண்ட் டூலு, செட்டப் பிராண்டட் கிளிக்கபிள் ரிவார்டு, டிரைவ் என்கேஜ்மெண்ட், காஸ்ட் ஸ்டார்டிங் அரௌண்ட் 12 per இன்ட்ராக்ஷன். பார்த்தீங்களா? ஒரு ஸ்க்ராட்ச் கார்டோட ருபீஸ் 12 ரூபா. நான் நினச்சா கூட, ஓகேங்களா, ஒரு 1000 கார்டை நான் டார்கெட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக என்னால் அனுப்ப முடியும். அனுப்பிட்டு தமிழ் பசங்களுக்கு இந்த யூஐ/யூஎக்ஸ் கோர்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண முடியும், என்னோடய கேம்பெயினை செட் பண்ண முடியும். ஓகே, இந்த மேட்ரு யாராக்கெல்லாம் தெரியும், யாராக்கெல்லாம் தெரியாது? நிறைய பேர் தெரிஞ்சது வாய்ப்பு இருக்கலாம், மேபி. இது யாராக்கெல்லாம் தெரியாது ப்ரோ, இதெல்லாம் நான் ஆட்டோமேட்டிக்காக வருதுன்னு நினச்சேன் ப்ரோ அப்படின்றவங்க யாராவது? இதுக்கு மார்க்கெட்டிங் தான் காரணம். இதுக்கெல்லாம் வந்து பேமெண்ட் இருக்குது, சரியா? சி பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்டார்ட் ஆகி 4,00,000 வரை நீங்கள் பண்ண முடியும். மானிட்டர் பர்ஃபார்மன்ஸு, ரிஜிஸ்டர் மெர்ச்சன்ட்டு, செட்டப் கேம்பெயினு, மீடியா அண்ட் கிரியேட் தன் எக்ஸ்கியூஷன். ஓகே, மீடியா அண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை. ஓகே, பார்த்தீங்களா? ஸோ இது யாராக்கெல்லாம் தெரியும், இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கூகுளோடைய பேரில் வந்து வருதுன்னு சொல்லிட்டு? வரும்னு தெரியும், ஆனால் அது நம்ம எல்லாருமே பண்ண முடியுமா? எல்லாருமே நார்மலாக எந்த பிராண்டாக இருந்தாலும் பண்ணலாம். புரிஞ்சிச்சா? ஓகே, ஃபைனா, பக்கவா? சரி, ஓகே. இப்போ என் பிஸ்னஸ் கோலும் வந்துச்சு, என் யூஸரோட கோலும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இது ஒரு சிறப்பான ஆப்புக்கு சம்பவம், அதான் சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம், சரியா? ஓகே, நான் மீடியா ஹண்ட்னு ஒன்று ஓப்பன் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? இந்த மீடியா ஹண்ட்ன்றது வந்து என்ன பிளாட்ஃபார்ம்னா, நீங்கள் எங்கே வேணால் மார்க்கெட் பண்ணலாம். அதாவது யூ கேன் மார்க்கெட் ஆன் ஹாட் ஸ்டாரில் கொண்டு நீங்கள் மார்க்கெட் பண்ண முடியும். உங்களோட ஆடெல்லாம் இதில் போடலாம். ஹாட் ஸ்டாரு, நீங்கள் வந்து பெங்களூரில் ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கிற ஹோர்டிங்ஸில் கூட நீங்கள் எவ்வளோன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறது புரிஞ்சுதா? இங்கே பாருங்கள், அதாவது 2,50,000 கேட்குறான், சரிங்களா, மினிமம் பில்லிங்கு கூகுளோட ஸ்க்ராட்ச் கார்டு போடுறதுக்கு, சரியா? இது ஏதோ ஒரு கம்பெனி தான் பண்ணி கொடுக்க போகிறான், சரியா? இது ஏதோ ஒரு கம்பெனி தான் பண்ணி கொடுக்க போகிறான், பட் தான் விளம்பரம் பண்ணி வச்சுருக்கான், சரியா? கூகுள், ஐ திங்க் இட் இஸ் டன் பை கூகுள் ஒன்லி, ஐ திங்க் ஸோ. ஓகேவா? இதை இப்போ விட்டுருங்க. நீங்கள் ஹாட் ஸ்டாரில் கூட என்ன பண்ணலாம், மார்க்கெட் பண்ணலாம். யாராக்கெல்லாம் தெரியும், ஹாட் ஸ்டாரோட பிளாட்ஃபார்மில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன ப்ராசஸ்? இங்கே பாருங்கள், தெரிதா? இந்தியா விசஸ் நியூசிலாந்து, ஓகேவா?
இந்த இடத்துல இப்போ ஷெட்யூல் ஆகிருக்கு, இதில் வந்து உங்கள் ஆட் வரணுமா? வரலாம், வர வைக்க முடியும். ஓகேவா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாப்பா, எல்லாமே பாசிபிள் தான். ஓகேங்களா? நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு? பிக் பாஸில் போடலாமா? இப்போ முடிஞ்சிச்சு, அதனால் வந்து அன்அவைலபிள் ஆகிட்டான். சரிங்களா? பட் ஆனால் பண்ண முடியும். தெரியுதா? ஐ கேன் மேக் திஸ் பாசிபிள். பணம் தான் வேணும். ஓகே, மீடியா ஹண்ட்னு பேர். நான் வந்து இது எப்படி எனக்கு தெரியும்னா, எனக்கு 2016லே இந்த பிளாட்ஃபார்ம் தெரியும். ஏன்னா இந்த பிளாட்ஃபார்முக்கு நான் ஒரு பிபிடி பண்ணியிருக்கேன். நான் சிஎஸ்கேல ஒர்க் பண்ண ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் தெரியும், சென்னை சூப்பர் கிங்ஸில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, அவங்களுடைய பிளாட்ஃபார்மில் கூட சென்னை சூப்பர் கிங்ஸோடைய பிளாட்ஃபார்மில் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும். டிஜிட்டல். ஸோ இதெல்லாம் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகே, இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆட் போடலாம். நான் சிஎஸ்கே ஒர்க் பண்ணும்போது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்ரி கோஹெட். என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற ஒரு நிமிஷம் இருங்க. என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுதான்னு பாருங்க. ஓகேவா? எஸ், மை ஸ்க்ரீன் இஸ் விசிபிள், ரைட்? என்ன டவுன்லோட் ஆகுது? ஓகே, எனிவே, ஸோ திஸ் இஸ் த பிபிடி வேர் ஐ பீன் ஒர்க்குடு. ஓகேவா? இது வந்து நான் 2016 17 18ல் ஒர்க் பண்ணது ஆக்சுவலி. ஓகேங்களா? என்னன்னா, அதாவது நீங்கள் சிஎஸ்கேவுடைய ஆப்லேயோ இல்லை வெப்லேயோ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது. ஓகேங்களா? அங்கே பாருங்கள், 1.3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸு இதில் என்ன சொல்கிறது, லைக் ஆப்ஸ். ஓகேங்களா? ஆப்பில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக எவ்வளோ பேர்லாம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து 2018 நான் 18ல் சொல்கிறேன். ரீவேம்ப் வெப்சைட்டுக்கு அப்புறம் எப்படிலாம் எங்களுக்கு யூசர் பேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி பார்த்துருக்கோம். இதெல்லாம் எதுக்காக போடுறோம்? இதெல்லாம் நான் பண்ணது தான். சரியா? எதுக்காகலாம் அதை பண்ணோன்னா, மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு. நீங்கள்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணி எங்களோட இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், போடுங்கன்னு சொல்லிட்டு. இதில் ப்ரைஸிங்லாம் இருக்குது, ஸ்பான்சர்ஷிப்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், பிராண்டிங்கு, இன்க்ரீஸ் இன் டிராஃபிக்கு, கன்வர்ஷன்ஸு, ரெவென்யூவு. ஓகேவா? இப்போது இங்கே ஆட் போடுறதுக்கு எவ்வளோ, இந்த இடத்துல ஆட் போடலாம், இந்த இடத்துல ஆட் போடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம், உட்காந்து அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு எல்லாமே பேமெண்ட்லாம் வேறு இருக்குது. தெரிதா? அதுக்கான ப்ரைஸிங் பாருங்கள். சிஎஸ்கே ஹோம் பேஜில் போடுறதுக்கான இது இம்ப்ரெஷன்ஸ் எப்படி வரும்ன்றது. சரியா? ப்ரைஸிங் இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம் வாங்க. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சி, பிளாட்டினம் 50 லேக்கு, கோல்டு 42 லேக்கு, சில்வரு 35 லேக்கு. சரிங்களா? ப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 லேக்கு. ஓகே, பேனருக்கு 10 லேக்கு, 9 லேக்கு, 7.5 லேக்கு. வீடியோ ஸ்பான்சர்ஷிப் 50 லேக்கு, 25 லேக்கு லேக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் அப்போ பண்ணது. சரியா? இது எதுக்கு நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, திஸ் பிபிடி இஸ் ப்ரெசன்டட் டு தட் தட் பர்சன் ஒன்லி. யாருக்கு? இந்த மீடியா ஹண்ட்டுக்கு தான் நாங்கள் பண்ணோம். ஓகேவா? நான் தான் பண்ணேன். நான் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதை பப்ளிஷ் பண்ணாங்க. பட் ரைட் நவ் தே ஆர் நாட் செல்லிங் த திங்ஸ் தேர். ஐ திங்க் ஸோ. ஐ திங்க் தே இப்போ மூவ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பண்ணுறதுல நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சி, ஐபிஎல். ஐபிஎல்லில் போடணுமா? ஐபிஎல்லோட வெப்சைட்டில் போடணுமா? போட்டுக்கலாம்.
சரியா? ஜியோ ஐபிஎல் ஆன் ஜியோ ஹாட்ஸ்டார் அட்வர்டைசிங் காஸ்ட். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங் இருக்குது, நெகோஷியேஷன் கொடுப்பானுங்க. இங்கே பாருங்கள், பேஸ் ப்ரைஸ் 34 லேக், 34ஆ, இதே வந்துருச்சு 18 லேக்கு. ஓ, ஐ திங்க் 3 crore மேலே. சரியா? இவ்வளோ தூரம் இருக்குது காசு, செம்ம காசு பாங்க இது. ஓகேவா? பிராண்டிங்கு. ஸோ மீடியா ஹண்ட் ரொம்ப பெரிய ஒரு பிளாட்ஃபார்மு. இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா நீங்கள் சூப்பராக என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஸோ உங்கள் ப்ராடக்ட் ஐடியா கேட்டிருந்தீங்களே, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஐடியா ஓகேவா? ஸோ யூ கேன் ஃபைண்ட் வேர் எவர் யூ வாண்ட் டு போஸ்ட் திங், யூ கேன் போஸ்ட். இன்ஃப்ளூயன்சர் மொதல் கொண்டு தேடி கண்டுபிடிக்க முடியும். டிவியில் போடணுமா போடலாம், சன் டிவியில் போடணுமா எல்லா டிவிலையுமே போட முடியும். சி, இப்போது சன் டிவியில் ஒரு ஸ்லாட் இருக்குது சரிங்களா? பேஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1899 சொல்லி போட்டிருப்பான். ஆனால் நீங்கள் மொத்தமாக போய் தான் எடுக்க முடியும், சும்மாலாம் எடுக்க முடியாது. இதோ பாருங்கள், தெரியுதா? 5,17,000, ஐ மீன் 5.17 லேக். எங்கே போடுவான், என்ன போடுவான், அது எல்லாத்தையும் அவன் கொடுப்பான் உங்களுக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு ஆடு கொடுக்குறீங்கன்னா அது எல்லாத்துக்கும் டாக்குமெண்டேஷன், ஜிஎஸ்டி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவன் பண்ணி கொடுப்பான். சொல்றது புரிஞ்சுதா? ஒன் டேவுக்கு போடுறது. ஒன் டேவா? இது என்னது? 5 ஃபேக்டர் ஆஃப் 5 add to bag duration, second number of days, rate per second. So ப்ரோ yes, ப்ரோ இந்த ஆட்ல வந்து நம்ம டைமிங் வைஸ் மாறுமா ப்ரோ ரேட்டு? இல்லை இந்த பிரைம் டைம் ஈவினிங் 6 டைம், சண்டே 6 o'clock அந்த டைம்ல ரேட் மாறும்? எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டைமிங் அண்ட் பேக்கேஜ் இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஓகே. வந்து லைக் நார்மலாக எஃப்எம்மில் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 50,000 வாங்குவான் ஒரு 3 நாள், இல்லை ஒரு 1 வீக்குக்கு வந்து ஓட்டுறதுக்கு. ஓகேங்களா? எஃப்எம்மில் மட்டுமே இவ்வளோ காசு. ஓகேங்களா? யோசிச்சு பாருங்கள், டிவிலாம் போடுறதா இருந்தால் எத்தனை கோடி வாங்குவாங்க, எத்தனை லட்சம் வாங்குவாங்க, யோசிச்சு பாருங்கள். செம்ம காசு போகும். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஆட் இந்த டிவியில் நியூஸ் போடுறதுக்கு முன்னாடி சின்ன ஆடு மாதிரி கீழே ஒன்று போட்டிருப்பாங்க, பேனர் ஒன்று. அந்த பேனருக்கே பல லட்சம் அமௌண்ட்டு கொடுக்கணும். ஒரு சின்ன பேனரு, ஸ்டாட்டிக் பேனருக்கு. சன் நியூஸ் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்த்துருக்கேன். சன் நியூஸில் நம்பர்ஸ் போயின்னு இருக்கும், 1 2 3 4 போயிட்டுருக்கோம். அப்போ கீழே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வந்து பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அந்த பேனருக்கே பேமெண்ட் இருக்குது. அந்த சன் டிவி வந்து கவுண்ட் போகும், அதில் கவுண்ட் போயினே இருக்கும். அது இப்போதைக்கு தெரில. நான் சன் டிவி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த 1 2 அந்த 6 மணி செய்தி மாதிரி போவோம். அப்போ கீழே அந்த பேனரில் போட்டிருக்கிற அந்த டெக்ஸ்ட்டுக்கு தே வில் சார்ஜ் மணி. சரி, ஓகே. நம்ம நிறைய உள்ளே போயிட்டோம். ஸோ கம்மிங் டு அவர் பிளாட்ஃபார்ம் வேர் ஸோ என்னுடைய யூசர் கோலும் அங்கே ஒர்க் அவுட் ஆகணும், என்னுடைய பிஸ்னஸ் கோலும் ஒர்க் அவுட் ஆகணும். அதுதான் என்னுடைய என்னது ஸ்பெசிஃபிக் ரிக்குவயர்மெண்ட்டு. என் பிஸ்னஸ் ஓனரை என்கிட்ட ஒரு ரிக்குவயர்மெண்ட் கொடுப்பான், தம்பி டிசைனரே நீ இதை சேர்த்து பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு. அப்போ நம்ம யோசிக்கணும், யூஸருக்கு தேவையான வேலையும் நம்ம கொடுத்துட்டு அதில் பிஸ்னஸையும் அச்சீவ் பண்ணுறது தான் ஒரு டிசைனருடைய தகுதி. சரியா? அதுதான் ஒரு யூஸருடைய யூஎக்ஸ் டிசைனுடைய முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் அது யோசிக்கணும், எப்படிலாம் அவங்ககிட்ட கொடுத்தா அவன் வியாபாரம் பண்ணுவான் இல்லை வாங்குவான்றதை நீங்கள் டெக்னிக்கலாக யோசிக்கணும். ரொம்ப மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் உங்கள் ஆப் விட்டு ஓடிடுவான் யூஸரு. ஓகேவா? சைலண்ட்டாக பண்ணணும், கூகுள் பண்ணுற மாதிரி. ஓகே. அண்ட் தென் இங்கே பாருங்கள், டிசைன் சொல்யூஷன், கிரியேட்டிங் டிசைன் சொல்யூஷன் த்ரூ ஸ்கெட்சிங், ப்ரோட்டோடைப்பிங் அண்ட் வயர் ஃப்ரேமிங். சேம் நம்ம பண்ண போகிற எல்லா ப்ராசஸ்லையுமே இது வரும். ஆனால் இங்கே ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கட் பண்ணிடுறோம். நான் அது என்னன்னு சொல்லுவேன், நான் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெஸ்ட் ஃபஸ்ட் ப்ராசஸ், ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட்டு செகண்டு, மூணாவது டிசைன் சொல்யூஷன். நீங்கள் அந்த யூஸருடைய நீட் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, யூஸருடைய ப்ராடக்ட் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்விரான்மெண்ட் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க.
அதை பேஸ் பண்ணி அவனோட நீட் அண்ட் கோலை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கடுத்து அவனுடைய தேவைப்படுற விஷயத்த அழகாக படமாக வரைஞ்சிக்கிட்டீங்க. இதுதான் அவனுக்கு தேவைப்படுதுன்ற ஒரு ஐடியா வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் அதை டெவலப் பண்ணுறீங்க நீங்கள். நீங்கன்னா டெவலப்மெண்ட் பர்சன் டெவலப் பண்ணுறாங்க. அப்புறம் கண்டக்ட் த யூசபிலிட்டி டெஸ்ட் அண்ட் வேலிடேட் த டிசைன் அண்ட் கெதர் த ஃபீட்பேக்கு. இப்போ அந்த பண்ண டிசைன் எடுத்துன்னு போயிட்டு, தம்பி இதான்ப்பா நீ எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப்னு சொல்லுவோம். அந்த ப்ரோட்டோடைப்பை அவன் வேலிடேட் பண்ணிவிட்டு, இதில் இங்கே இது வேண்டாம், இது இங்கே வச்சுங்க, இது இங்கே வைக்கன்னு சொல்லிட்டு அவன் ஃபீட்பேக் கொடுப்பான். அந்த ஃபீட்பேக்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ப்ராடக்ட்டை ஃபுல்லாக டிசைன் பண்ணி டெலிவரி பண்ணுவீங்க. ப்ரோ இது பெஸ்ட்டு தானே ப்ரோ, யூஸருக்கு தேவையானதை அவன் கொடுத்துட்டான். கரெக்ட், யூஸருக்கு தேவையானதை கொடுத்துட்டான். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் யார் இருக்காங்கன்றதை பற்றி கொடுத்தானா? இந்த இண்டஸ்ட்ரியில் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? அப்போ யூசர் சில விஷயத்த மிஸ் ஆகியிருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்போது இது வந்து யூஸருக்கான ஒரு ப்ராடக்டாக இருக்குமே தவிர்த்து எல்லாருக்கும் தகுந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டாக இருக்காது. அதாவது ப்ரோ எண்ட் ஆஃப் த டே யூஸர் தான் நம்மளோட எண்டு கோல் அப்படின்னு நீ யோசிக்கலாம். பட் ஆனால் இதுக்குள்ளே நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குல்ல. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ஆப் பண்ண போகிறீங்க அப்படின்னா, டாக்டர் ஒரு ஆப் பண்ண போகிறீங்கன்னா, டாக்டர்கிட்ட மட்டும் நீங்கள் கேட்டால் போதுமா? டாக்டர் மட்டும் நீங்கள் போயிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதுமா? அப்போ டாக்டரை சுற்றி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போது அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ பெனிஃபிட் என்ன யூசிடி ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறது மூலயமா அப்படின்னா, இன்க்ரீஸ் யூசர் சாட்டிஃபிகேஷன். கண்டிப்பாக நீ ஏன்னா யூஸருக்கான தேவையை தான் பண்ணி கொடுத்துட்ருக்க. வேறு யாரையுமே நீங்கள் பார்க்கறது கிடையாது. பாரு அவனை பார்ப்பேன், யூசர் மட்டும் தான் என் கோல், வேறு யாரும் கிடையாது. போங்க, நான் யூஸருக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஓகே டன். அண்ட் தென் ஹையர் அடாப்ஷன் அண்ட் ரிட்டென்ஷன். ஏன்னா யூஸருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் ஜாலியாக தான் இருப்பான். கரெக்டுங்களா? ஏதாவது விடுவானா? விட மாட்டான். கண்டிப்பாக எடுத்துப்பான். ஏன்னா ஏய் எனக்காக பண்ணியிருக்கான்ப்பா இந்த ப்ராடக்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ரெடியூஸ்டு டெவலப்மெண்ட் காஸ்ட். ஏன்னா நீங்கள் பண்ண போகிறது கரெக்டான விஷயம் தான் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அதில் எதுவுமே தப்பு தண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா யூஸருக்கு என்ன தேவையோ அதான் நீங்கள் பண்ணி கொடுக்க போகிறீங்க. வேறு ஏதாவது வரப்போகுது? நோ. வாட் யூசர்ஸ் ரிக்வயர்ட், தட் இஸ் ஒன்லி ஐம் கோயிங் டு லான்ச். அண்ட் காம்படிட்டர் அண்ட் அட்வான்டேஜ். யூசர் ஃபோக்கஸ்டு ப்ராடக்ட் ஸ்டாண்ட் அவுட் இன் த க்ரௌட் மார்க்கெட். அப்போது யூஸருக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸுக்கு மட்டும் நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக தனியாக தான் தெரியும். அப்போ மக்கள் யூஸ் பண்ண செய்வாங்க அதை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் என்ன சொல்கிறது, உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் சொன்னால் உங்களுக்கு பெட்டராக புரியும் அப்படின்னா, யூஸருக்காக பண்ணப்பட்ட ப்ராடக்ட் ஓகேவா? பிகன்ஸ் ப்ராடக்ட், ட்ரிபிள், ஓகே, கேன்வா. சரியா? கேன்வா எடுத்துங்க. இந்த கேன்வா ப்ராடக்டை யாருக்காக டிசைன் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? கேன்வான்றது யாருக்காக டிசைன் பண்ணுது? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கப்பா. கேன்வான்ற ப்ராடக்ட் யாருக்காக டிசைன் பண்ணப்பட்டது? டிசைனர் ப்ரோ, டிசைனர் கிடையாது. கேன்வான்ற ப்ராடக்ட் டிசைனருக்கான ப்ராடக்ட் கிடையவே கிடையாது. எல்லா யூசர்ஸும் யூஸ் பண்ற மாதிரி மேக் பண்ணிருக்காங்க யூசர்ஸ்க்காக. வெரி குட் சரண்யா. ஸோ கேன்வான்ற பிளாட்ஃபார்ம் யாருக்காக டிசைன் பண்ணப்பட்டதுன்னா எல்லாரும் டிசைனர் ஆகணுன்றதுக்காக பண்ணப்பட்டது. டிசைனருக்காக பண்ணப்பட்ட டூல் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப். அதை டிசைனர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். என்ன மணி ப்ரோ, கரெக்டு தானே? நீங்கள் நார்மலான ஒரு பர்சனுக்கிட்ட போய் ஃபோட்டோஷாப் கொடுங்க, கஷ்டப்படுவான் அவன். ஓகேவா? நீங்களே கஷ்டப்படுவீங்க. ஓகேங்களா? வெரி வெரி டஃப் யூஸிங் ஃபோட்டோஷாப். ஏன்னா அதை கற்றுக்கிட்டு பண்ணணும். இட் நீட் சம் மோர் ப்ராக்டிஸ். அப்போ கேன்வா கற்றுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் தேவையில்லையா ப்ரோ? பிபிடி பண்ண தெரிஞ்சால் அவங்களால கேன்வா பண்ண தெரியும். யாரெல்லாம் அக்ரி பண்ணிக்கிறீங்க? பிபிடி தான் எக்ஸாக்ட் பிபிடி. ஆக்சுவலி த கேன்வா கேம் ஃப்ரம் பிபிடி ஐடியா. ஃபோட்டோஷாப்லாம் அவனோட ஐடியாவே கிடையவே கிடையாது. ஃபோட்டோஷாப்பை ஓரம் கட்டுறதுன்றது அவனோட ஐடியாவே கிடையாது. பிபிடியை எப்படி அட்வான்ஸாக டிசைன் டூலாக மாற்றுறதுன்றது தான் அவனோட ஐடியாவே.
நான் சொல்கிற பாயிண்ட் யாராருக்கெல்லாம் புரியுது புரியல, புரிஞ்சவங்கலாம் கிளியர் அப்படின்னு போடுங்க, புரியாதவங்க நோ அப்படின்னு போடுங்க. கேன்வாவோட டார்கெட் யூசர் எல்லாருமே, ஓகேவா? அதாவது பிபிடி யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாரும் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ். அதே மாதிரி இண்டிவிஜுவல் சொன்னா இல்லையா, இண்டிவிஜுவல்ஸ்னால் எல்லாருமே. ஆர்கனைசேஷன் ஹூ நீட் ப்ரொஃபஷனல் குவாலிட்டி கிராஃபிக்ஸ் பட் லேக் ஃபார்மல் டிசைனிங் ட்ரைனிங். பார்த்தீங்களா, ஃபார்மல் டிசைன் ட்ரைனிங் இல்லாத நபர் கூட டிசைன் பண்ணணும் அப்படின்றது தான் என் எண்ணம், அப்படின்றது தான் மேட்ரு. முன்னாடிலாம் ஓகேவா, ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம பின்னாடி சுற்றிட்டு இருப்பாங்க மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே, ஓகேவா? விபியிலேருந்து என்னுடைய சிஇஓலேருந்து சிடிஓலேருந்து எல்லாரும் தம்பி தம்பி அந்த ஸ்க்ரீன் பண்ணி கொடுப்பா, இப்போ அந்த பிபிடி பண்ணி கொடுப்பான்னு கேட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஹே லக்ஷ்மண் நான் பண்ணிட்டேன்டா, சூப்பராக வந்துச்சு, போய் பாரு, நீ கொஞ்சம் பார்த்துட்டு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கொடுத்துட்டு போ அப்படி அப்படி சொல்கிற நிலைமை ஆயிடுச்சு. சொல்கிறது புரிஞ்சுதா என்ன சொல்ல வர சொல்லிட்டு? ஸோ உங்களுடைய யூசர் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பண்ணணுமே தவிர்த்து, ஓகேவா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இதுக்கான ஆடியன்ஸ் எவன் மாட்டுவான், அவன் தள்ள கட்டுவோம் இதை அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நீங்கள் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த யூசர்ஸ், யார் என்னோட ஆடியன்ஸ், அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது. அப்போது எல்லாரெல்லாம் டிசைன் ட்ரைனிங்குள்ளே பண்ண முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்ரி ஒன் கேன் டூ டிசைன் ட்ரைனிங், ஃபார்மல் டிசைன் ட்ரைனிங்? இட்ஸ் நாட் பாசிபிள் ஆக்சுவலி. கரெக்டாக இல்லையா? நீங்கள் இன்றைக்கி ஒரு கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் படிக்கணும்னா மினிமம் 25,000 இல்லாமல் பண்ண முடியாது, ஓகேவா? ஆனால் கேன்வா வந்து அதெல்லாம் தான் உடச்சிட்டான், ஓகேங்களா? ஹீ broken ஆல் த பீப்புள்ஸ் மார்க்கெட்டு. இன்றைக்கி அடோபே வந்து பார்த்திங்கன்னா ஸ்தம்பித்து போயிருக்கு. இந்த பக்கம் வந்தால் கேன்வா, இந்த பக்கம் வந்தால் ஃபிக்மா, டே யாரா நீங்கன்ற மாதிரி உட்காண்ட்ருக்கான் அடோப்பு. இப்போது அடோபோடைய சாஃப்ட்வேரு பர் மந்த்துக்கு 2,500 3,000 சார்ஜ் பண்ணிட்டு இருந்தான் முன்னாடி. ஒரு மோனோபாலி மார்க்கெட்டாக இருந்தான். மோனோபாலினா என்ன தெரியுமா? மொனாபாலி. மோனோபாலி மீன்ஸ் வாட்? மோனோபாலினா தனியாக இருக்குது, தனித்துவமாக இருக்கிறது. அவன் மட்டும்தான் மார்க்கெட்டில் கெத்து. மற்ற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதாண்டா கேட்கணுன்ற மாதிரி. சொல்கிறது புரிஞ்சுதா? இண்டிவிஜுவல் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? அவன் மட்டும்தான் இருப்பான், அவன் தான் பெரிய ஆளுங்க. உண்மையாலுமே மோனோபாலி வந்து அடோப் வந்து மோனோபாலியாக தான் இருந்தான். இப்போ தான் அவன் நிலமை வந்து ரொம்ப கவலைக்கிடமாக போனதுனால தான் இப்போ 500 600 ஃபோட்டோஷாப் கொடுக்குறான். யோசிச்சு பாருங்க. தெரியுமா அந்த கதை? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அடோபோட ஃபோட்டோஷாப்போடைய காஸ்ட் வந்து நீ ₹600 பர் மந்த்துக்கு. எவ்வளோ தெரியுமா வாங்கிட்டு இருந்தான் பர் மந்த்துக்கு? 2,500 3,000 வாங்கிட்டு இருந்தான் ஆக்சுவலி. சி, Adobe dominate near monopoly position in professional creative software, Photoshop, Illustrator, PDF, with over 83% of market share in some sector built through strategic acquisition. பட் ஆனால் இப்போ அந்த கதை மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக. Adobe maintains dominant near monopoly position in the creative software industry, 60% in revenue market share, 90% of professionals. So while its creative cloud subscription model considers standard beer industry rate. See, இப்பயும் அவன் மெயின்டைன் பண்ணுறான் somehow. பட் ஆனால் மற்றவங்கலாம் வந்து அவனை உடச்சின்னு இருக்காங்க. ஃபிக்மா கேன்வாலாம் வந்து உடைக்கிறானுங்க அவனில். எல்லாத்தையும் கொண்டு வரான். அங்கே பாருங்கள், அஃபினிட்டின்னு ஒன்று கொண்டு வந்துட்டான் கேன்வா. இது யாருக்கெல்லாம் தெரியும் அஃபினிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்திருக்கு சொல்லிட்டு? அஃபினிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய இது கேன்வாவுடைய இது இல்லுஸ்ட்ரேட்டர் மாதிரியே இருக்கும். அது வந்து வந்துருச்சு இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு. அதுவுமே நல்லா இருக்குது செம்மையாக. யாரெல்லாம் தெரியும் அஃபினிட்டி வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ப்ரோ அதுல 3 சாஃப்ட்வேர் ப்ரோ, போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் 3மே கொண்டு வந்துருக்காங்க. அதான் சொல்ல வரேன், எல்லாத்தையும் கொண்டு வந்து முடிச்சிட்டான். டோட்டல் அடோபை வந்து அடோபை க்ளோஸ் பண்ணுறதாண்டா என் மொதல் வேலைன்ற மாதிரி இருக்கானுங்க அவனுங்க, ஓகேவா? ஸோ Adobe is widely considered as a functional monopoly or hyper dependent on market position. Creative industry, although it's dominant, currently facing its strongest challenges in decades. நான் சொன்னேன்ல, தலைவன் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவனுங்க என்ன பண்ணுவானு தெரியுமா? இந்த இந்த அமெரிக்கன் கம்பெனி என்ன பண்ணுவானுன்னா, எவனாவது ஒருத்தன் குரோ ஆகிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனை போய் அக்வயர் பண்ணுறானுங்க. அக்வயர்னா என்ன தெரியுமா? அந்த சாஃப்ட்வேர் போய் வாங்கிடுறது.
நீ நல்லா பண்ணிட்டு இருக்க, நீ என் கூட சேர்ந்து பண்ணு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவானுங்க, போய் ஆட்டைய போட்டுன்னு வந்துருவானுங்க அவனுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாஃப்ட்வேர் அழிச்சு விட்ருவானுங்க. ஏன்னா ஷேர் இவன் வாங்கிட்டான்ல, நீ வந்து எக்கடா கெட்டு போ, உனக்கு வந்து உன் ஷேர் இருக்கா முடிச்சுட்டு போ, எவ்வளோ எடுத்துக்கோ எடுத்துகிட்டு போயிடு, அதுதான் முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணா, ஃபிக்மாவை போயிட்டு ஆட்டைய போடலான்னு போனானுங்க. ஓகேவா? பட் ஆனால் அதுக்கப்புறம் இதாகிடுச்சு, அந்த பிரேக் ஆகிடுச்சு, டீல் க்ளோஸ் ஆகிடு, இதாகலை. அடோப் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் ஃபிக்மா வந்து பேக் வாங்கிட்டான். சரியா? அதுலேருந்து அவன் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டான். இல்லைன்னு வச்சுங்க, அவ்வளோதான் முடிஞ்சது, சொல்லி முடிச்சுக்க வேண்டியது தான். ஏன்னா அடோப் வந்து எல்லாரையும் அக்வயர் பண்ண பார்ப்பான். அமெரிக்கன் கம்பெனிஸ் மோஸ்ட்லி இப்படி தான் இருப்பானுங்க. அக்வயர் பண்ணி அந்த கம்பெனி காலி பண்ணுறது. நம்மளுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கம்பெனி வந்துச்சுன்னா அவனை அக்வயர் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. இப்போது அடோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் கம்பெனியுமே ஒரு மோசமான கம்பெனி அதுவுமே. எவனாவது வளர்றான், நம்ம ப்ராடக்ட் வளர்றான்னு தெரிஞ்சுச்சுன்னா அவனை போய் அக்வயர் பண்ணிடுவானுங்க, ஆட்டையை போட்டு வேலையை முடிச்சிடுவானுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி கோஸ்டிங் எல்லாரும். ஓகே. ஸோ மோனோபாலி இப்போ கொஞ்சமாக கிராக் ஆகுது மார்க்கெட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பாருங்கள், கேன்வா, அஃபினிட்டி ரெண்டும் வந்துருச்சு மார்க்கெட்டுக்குள்ளே. ஸோ அடோப் வந்து செம்மையாக அடி வாங்குது. ஆக்சுவலி அடோப் வந்து யூஎஸ் பேஸ் கம்பெனி, ஓகேவா? பட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ப்ராடக்ட்டு. இது அஃபினிட்டியும் அதான் கேன்வா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ப்ராடக்ட்டு, ஆஸ்திரேலியா, ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து அவனுக்கு பயங்கரமாக வச்சுருக்கானுங்க. சொன்னா ஆஸ்திரேலியா ப்ராடக்ட் அது, ஓகேவா? ஸோ ஒரு பொண்ணு தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த பொண்ணும் அந்த அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ த ப்ராடக்ட் தே ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் ரைட் நவ். மார்க்கெட்டில் பயங்கரமாக போயிட்டுருக்குது. ஷீ இஸ் த பர்சன் ஆக்சுவலி. ஓகே. ஸோ கேன்வா இன்னைக்கு பக்காவாக இருக்குன்னா அதுக்கு இந்த பொண்ணு தான் காரணம். சரியா? மெலனி பர்கின்ஸ், மெலனியா பர்கின்ஸ். ஃபைன். ஸோ இவங்க தான் அந்த ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ ஏன் இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, யூஸரை அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு அவங்க ஒரு ப்ராடக்ட்டை பண்ணாங்க, அதனால சக்ஸஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. ஸோ தட் இஸ் வாட் யூசர் ரிசர்ச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ யூஸருக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்க டிலைட்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அப்போது இன்றைக்கி என்னாச்சு, என் சிஓ சிடிஓலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி நீ வரலாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை கிடையாதுப்பா. ஏன்னா அவங்களுக்கு நம்மளோட டிசைன் மேலே அதிகமாக குறை சொல்லி அவங்களுக்குலாம் வந்து அந்த பழக்கம் இருக்கும், அதாவது பெஸ்ட்டு டிசைன் பண்ணுறதுக்கு. ஏன்னா 4 இடத்த அவங்க பார்த்துட்டே இருப்பாங்களா, அந்த அந்த அவங்களுக்கு அந்த இன்புட் கொடுத்து கொடுத்து பழக்கமாயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா அவங்களே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இதனால தான் கிராஃபிக் டிசைனுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இந்த பக்கமும் போகாமல் இந்த பக்கம் போகாமல் எந்த பக்கம் போகலான்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்க நிலைமையில இருக்குது. சம்பளமும் பெருசாக ஏறாததுக்கான காரணமும் அதுதான். என்னென்னா மார்க்கெட்டில் வந்து டிசைனர்ஸ்க்கான இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கிறதுக்கான இது வந்து என்னென்னா, இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நான் இன்றைக்கி நான் வந்து போஸ்டர் டிசைன்லாம் பண்ணுறதே கிடையாது நான். ஓகேவா? சீரியஸாகவே சொல்கிறேன். ஐ எம் நாட் கிரியேட்டிங் எனி போஸ்டர் டிசைன் ரைட் நவ். ஓகேவா? இங்கே பாருங்கள், தெரியுதா? தெரியுதா இல்லையா? நான் போஸ்டர் டிசைனே பண்ணுறதே கிடையாது. இதை பாருங்கள், இது ஃபோட்டோ, சரியா? ப்ராம்ப்ட் பார்த்துங்க, சேஞ்ச் த டி கண்டென்ட்டை போட்டுட்டு இங்கே பாருங்கள் கொடுத்துட்டேன். அவனே என்ன பண்ணிட்டான், எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டான். இங்கே பாருங்கள், ஒரு 2 செகண்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு போஸ்ட் போட்டால் எனக்கு ஒரு நல்ல போஸ்ட் கிடைக்க போகுது. நான் எதுக்கியா, ஐயோ என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணலையா, வெயிட் பண்ணுங்க. இருங்கயா. என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாமல் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேன்வா டிசைன், ஓகேவா? நான் வந்து போன வாட்டி என்னுடைய கிறிஸ்மஸ்க்கு, ஐ மீன் 2023 கிறிஸ்மஸ்க்கு பண்ண போஸ்டர் இது, ஓகேவா? எடுத்து இந்த மாதிரி ப்ராம்ப்ட் போட்டு நான் மாற்ற சொன்னேன், ஓகேங்களா? அவன் என்ன பண்ணால் அவனை மாற்றி கொடுத்தான், சரியா? எனக்கு இது பிடிக்கல, சரியா? இது பிடிக்கல, ப்ளஸ் எனக்கு இன்னும் இதை ப்ராம்ப்டிங் ஒழுங்காக போட்டிருந்தா நல்லாவே கிடச்சிருக்கும். பட் நான் இன்னும் யோசித்து நான் இதில் போடல. இங்கே பாருங்கள், இது நான் ஏற்கனவே பண்ண ஒரு போஸ்டரு, சரியா? இதுவுமே எனக்கு வந்து ChatGPT தான் பண்ணிடு, ஃபோட்டோ மட்டும் தான் இருந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து இப்படி பிடிச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன், எடுத்துட்டேன், ஓகேங்களா?
அதே போஸ்டர் நான் என்ன பண்ணேன் இன்னைக்கு இங்கே பாருங்க, சேஞ்ச் த ஆர் யூ கிராஃபிக் டிசைனர், ஆர் யூ ஆர் யூ மிட் கெரியர் டிசைனர், அவ்வளோதான் சிம்பிள். இதை வந்து போட சொன்னேன். அதுக்கப்புறம் எடிட் மேக் குட் பிஜி அண்ட் க்ளீன் ஆஃபீஸ் பேக்ரவுண்டு அப்படின்னு போட்டேன். ஓகேவா? இங்கே பாருங்களேன், ஆர் யூ மிட் கெரியர் டிசைனர், அப்கிரேட் யுவர் ஸ்கில் அண்ட் வித் லேட்டஸ்ட் டெக் அண்ட் டிசைன் ப்ராடக்ட் டிசைன் காண்டாக்ட் மீ அப்படின்னு போட்டேன். சரியா? இப்போ பாருங்களேன், எனக்கு வந்து சிம்பிளாக என்ன பண்ணிடுச்சு, அவுட்புட் கொடுத்துருச்சு. சரியா? இப்போ இருந்து எனக்கு என்ன தெரியுது, என்னுடைய டிசைனருடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஃபிக் டிசைனர் பக்கம் நான் அதுக்கப்புறம் போகவே மாட்டேன் நான் ஆக்சுவலி. சீரியஸாகவே சொல்கிறேன். இன்னொன்று சொல்லவா? 2 நாளைக்கு முன்னாடி ஓகேவா, என்னுடைய என்னுடைய கசினுக்கு வந்து மேரேஜ் நடந்துச்சு. ஓகேவா? நான் மேடையில் நான் உட்காண்ட்ருந்தேன். எங்கே இருந்தேன்? சரி, மேடையில் அவங்க உட்காண்ட்ருந்தாங்க. அங்கேருந்து வந்து நான் தூரத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அவங்கள. சரிங்களா? இங்கே இதை பாருங்கள், இதான் அந்த ஃபோட்டோ. சரியா? இந்த ஃபோட்டோவில் இங்கே பாருங்கள், இந்த கம்பு இருக்குது இங்கே, அதாவது ஸ்டாண்டின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஓகேங்களா? ஸ்டாண்டி அண்டு ஒயரு. சரியா? இப்போ பாருங்கள் சின்ன ப்ராம்ப்ட் தான். ரிமூவ் த ஒயர் அண்ட் ஸ்டாண்டி ஃப்ரம் திஸ் பிக்சர்னு போட்டேன். இங்கே பாருங்களேன், அது இருந்த இடமே தெரியாமல் தடையுமே இல்லாமல் போயிடுச்சு பாருங்களேன். தெரியுதா எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கிறான் பாருங்க. இதை கிராஃபிக் டிசைனில் போட்டு நான் வந்து அந்த போட்டு பட்டி டிங்கரிங் பார்த்து, அப்புறம் அந்த மேஜிக் ஒன் டூவில் போட்டு, அப்படி இல்லைன்னா என்னுடைய பேட்ச் டூவில் போட்டு நான் மாற்றி கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்ன மணிமாறன் ப்ரோ, கரெக்டு தானே? அந்த அந்த கம்பை ரெண்டுத்தையும் மாற்றி அந்த ஒயரை மாற்றுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படணும். அதுவும் இந்த ஒயர் அழைக்கிறதுக்குள்ளே நான் போடும்போது நான் ஆகிடும் எனக்கு. சரியா? ஏன்னா அந்த ஃபேஸில் படாத அளவுக்கு, அந்த புடவையில் வர மறையாத அளவுக்கு நான் பார்த்து பார்த்து பண்ணணும். ஆனால் இன்னைக்கு என்னோட இது எப்படி இருக்கு, இங்க பாருங்க, சின்னதாக ஒரே ஒரு 2 செகண்டு ஒயர் ப்ராம்ப்ட் போட்டேன். நான் சும்மா டெஸ்ட் தான் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்டாண்டிங் இதை பாரு, ரிமூவ் த ஒயர் அண்ட் ஸ்டாண்டி ஃப்ரம் த பிக்சர் போட்டு சும்மா டெஸ்ட் பண்ணலான்னு போட்டு பார்த்தேன். போட்டால் வந்துடுச்சு. அப்படியே செம்மையா என்ன செம்மையா இருந்தது. அதான் சொல்ல வரேன். ஸோ த கிராஃபிக் டிசைனர்ஸ் கேன் பி அப்கிரேடட் themselves into next level as a product designer. Otherwise, it is a cause of என்ன சொல்கிறது, ஒரு பிரச்சனை தான் உங்களுக்கு. சரியா? ஏன் பிரச்சனைனா, த திங்ஸ் ஆர் கோயிங் டு சேஞ்ச். எனக்கு இந்த எடிட் பண்ணுறது, சின்ன சின்ன போஸ்டர் பண்ணுறது எல்லாத்துக்குமே இன்றைக்கி எனக்கு என்ன கிடச்சிருது, சிம்பிளாக கிடச்சிருது. நான் இப்போ என் டீம் கிட்டலாம் நான் பெருசாக அந்த ஒர்க்லாம் கேட்கறது கிடையாது. பாருங்கள், நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து தைப்பூசம். சரிங்களா? தைப்பூசம் என்னுடைய இவர் என்னுடைய கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்துக்கு ஒன்று பண்ண சொல்கிறாரு. லக்ஷ்மண், இந்த மாதிரிப்பா என்ன தைப்பூசம் வருதுப்பா நம்மளுக்கு, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுப்பா அப்படின்றாரு. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு டிசைன் பண்ணேன். இந்த பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ChatGPT பண்ணி பண்ண ஒரு இன்புட். எங்கே பாருங்களேன், அதில் நான் சின்னதாக ஒரு இன்புட் கொடுத்தேன். அதாவது இதே பிராண்டில் இதே மாதிரி இதில் காஃபிக்கு போடு அப்படின்னு சொல்லி போட்டேன். சரியா? இங்கே பாருங்கள், ஏற்கனவே எங்கள் டிசைன் டீமில் பண்ணி கொடுத்த ஒரு ஒரு இது அது. ஓகேங்களா? ஒரு ஒரு இது அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாரு, இந்த மாதிரி மாற்றி கொடு, இதே டிசைனில் பண்ணு. இங்கே கண்ணன் பாருங்கள், அக்ஷயாவில் மார்னிங் 12 AM 12 PM டீ வந்து 5 rupeesக்கும் காஃபி 15 rupeesக்கும், ஹாவ் ஃபன் வித் யுவர் கொலீக்ஸு, அக்ஷயா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிஸ் நியர் முருகாதர் சிக்னல் போட்டு டேக் அ சிமிலர் பிராண்டிங் அண்ட் ஸ்டைல் ஃப்ரம் த போஸ்டர் போட்டேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? மார்னிங் 10 AM 12 PM டீ வந்து 5 rupeesக்கும் காஃபி வந்து 15 rupeesக்கும் போட்டு எனக்கு கொடுத்துச்சு பக்காவா. சரியா? அடுத்து அந்த போஸ்டே நான் என்ன பண்ண சொன்னேன், எனக்கு வேறு ஒரு ஸ்டைல் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன், கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அதுவே கொடுத்துருச்சு. சரியா? இப்போ நான் அடுத்து நான் என்ன பண்ணேன், தைப்பூசம். என்னோட கிளைண்ட் வேறு கேட்குறாரு, தம்பி தைப்பூசம் வந்துச்சு, என்னப்பா டிசைன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் டிசைனர்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, எல்லாம் லீவில் இருக்கிறாங்க, இவங்க கிட்டே கொடுத்து நான் வாங்கிறதுக்குள்ள போதும் ஆகிடும். சரியா? ஒன்றும் இல்லை, போட்டேன், கிவ் மீ அ போஸ்ட் ஃபார் தைப்பூசம் ஃபார் அக்ஷயா பிராண்டு. சும்மா ரேண்டமாக போட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துச்சா? அக்ஷயா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரின்னு போட்டு தைப்பூசம், ஹாப்பி தைப்பூசம் வந்துச்சா? ஓகே, இப்போ பாருங்கள்,
இதில் வந்து முருகரை வை அப்படின்னு நான் ஹாவ் லார்டு முருகா இன் திஸ் பிக்சர் அப்படின்னு கேட்டேன், கொடுத்துருச்சு. ஓகேவா? இப்போது அதுக்கான ரியல் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண தெரியுமா, இந்த பிக்சர் எடுத்துட்டு எங்கே இருக்கான் நம்மளோட மெட்டா ஏஐ, எங்கே இருக்கிறார் மெட்டா ஏஐ, மெட்டா ஏஐ பிளாட்ஃபார்ம்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பிக்சர் இதில் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கே இருக்குது என்னோடய ஹிஸ்ட்ரி, இதோ இதோ இருக்குது. அந்த தைப்பூசத்தோட பிக்சரை போட்டுட்டு அதுலேருந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டேன். அவரும் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு ஒரு பக்காவாக வீடியோ பண்ணி கொடுத்துட்டாரு. பாருங்களேன், தெரியுதா? ஓகே, பண்ணி கொடுத்துட்டாரா? பக்கம் வந்துருச்சா? அடுத்து முருகரை வச்சுருந்தெல்லாம் அதை வச்சு ஒன்று பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, இந்த இது பாருங்க, அப்படியே ஜூம் இன் ஆகி ஜூம் ஆகி போகும் அப்படியே ஃபேஸ்க்கு. செம்மையாக இருக்குல்ல? அப்படியே நான் என்ன பண்ணேன், இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நேராக எடிட், அதாவது இன்ஸ்டாகிராமோடைய எடிட்ன்ற ஒரு இதுக்குள்ளே போயிட்டேன். சரியா? அங்கே போயிட்டு அக்ஷயா, என்ன பண்ணேன், தைப்பூசத்துக்கு ஒரு வீடியோ பண்ணி போட்டேன் நான். எல்லா மனுஷன் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பார்த்தீங்களா? ஒரு சிம்பிள். ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் ஆஃப் ஒர்க்கு தான் எனக்கு. ஆனால் இந்த ரீலை என் எடிட்டர்கிட்ட கொடுத்து, என் டிசைனர்ஸ் கிட்ட கொடுத்து, எனக்கு 25 நிமிஷம் ஆக வேண்டிய, ஐ மீன் ஒரு 25 நிமிஷம்லாம் இல்லை, அதுக்கு மேலே கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அது பண்ணுறேன் சார், இது பண்ணுறேன் சார், அப்படி வருது இப்படி வருதுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எப்பா டேய், எனக்கு ஒரே ஒரு டிசைன் கொடுத்தா போதும்டான்னு நினைப்பேன் நான். இப்போ பாருங்களேன், எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது ப்ராசஸ்ஸு. இப்போ எனக்கு வந்து டிசைனர் எப்பா அவங்ககிட்ட கொடுத்து இவங்ககிட்ட எதுக்கு, 2 நிமிஷம் ChatGPTல போட்டால் எனக்கு அதுவே கொடுத்துருது. ஸோ இப்போ யோசிங்க, வாட் ஐ ஹாவ் டு லேர்ன். இப்போ இந்த அவுட்புட்டை கொண்டு வர்றதுக்கு நான் படிக்க வேண்டியது பேசிக்ஸ். எனக்கு என்ன கேட்கணுன்றது தெரியணும். அப்போ டிசைனருடைய டேர்ம்ஸ் எனக்கு தெரியணும், டிசைனருடைய அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நான் இருக்கணும், எனக்கு நீட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். செம்மையாக இருக்குல்ல? எனக்குலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏஐ வந்து பயங்கரமாக பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்கான். ஓகே, ஸோ அதில் வந்து டூல்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் பர்சோனான்றது ஒரு டூலு, யூசர் ஸ்டோரி அண்ட் சினாரியோ, அண்ட் தென் ரிசர்ச் மெத்தட்ஸு, யூசபிலிட்டி டெஸ்டிங்கு. ஓகேங்களா? இதெல்லாம் அதில் இருக்குது. இதை பற்றி நம்ம இன்னும் நல்லா படிப்போம் நெக்ஸ்ட் செஷனில். ஓகேங்களா? இன்னும் அடுத்து ஒன்று இருக்குது, அதுதான் இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த டிசைன் திங்கிங்கிறது செகண்ட் லெவலு. அப்புறம் இன்னும் ஒன்று இருக்குது, ஆக்டிவிட்டி சென்ட்ரிக் டிசைன் சொல்லிட்டு, அதுவும் என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா யூசர் சென்ட்ரிக் டிசைன். இதை பற்றி இன்னும் நல்லா படிக்கணும்னா நீங்கள் எங்கே போய் படிக்கலாம் அப்படின்னா, யூசர் சென்ட்ரிக் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் ட்ரை பண்ணுங்கள். யூசர் சென்ட்ரக் டிசைன் போனீங்கன்னா அது ஒரு பாருங்கள், இவர் தான் டான் நார்மன், தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஸோ இந்த டாப்பிக்கில் போய் இங்கே அழகாக என்ன பண்ணுங்களா, படிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் சும்மா பேசிக்காக பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? யூசர் சென்ட்ரிக்னா என்ன, இது எப்படி நடக்குது, இதுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்க, இது என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசிக்காக படிக்க ஆரம்பிக்கலாம். சரியா? திஸ் இஸ் த ஸ்பேஸ் யூ கேன் லேர்ன் அபவுட் யூசர் சென்ட்ரிக் டிசைன்ஸ். ஓகே, காட் இட்? ஓகே, என்னப்பா இந்த ஏஐ பற்றி சொல்லியிருந்தேன், யாராக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததோ அவங்கெல்லாம் ஏஐ ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாமே இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? கம்மிங் இந்த இந்த யூஎக்ஸ் முடிச்சுட்டு நம்ம யூஐக்குள்ளே போகும்போது இந்த எல்லா விதமான விஷுவல் டெக்னிக்ஸு, ChatGPT ப்ராம்ப்டிங்கு,
கோட் ப்ராம்ப்டிங் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் பக்காவாக கற்றுக்கிட்டு உங்களோட ஏஐ மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு இந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆக வேண்டியது தான். பேசிக் ப்ளஸ் ஏஐ இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் வேலை. ஒன்லி ஏஐ மட்டும் வச்சுக்கிட்டு என்னப்பா படிச்சிட்டிங்களா? படிச்சிட்டேன். எப்படி படித்தேன்? சாட் ஜிபிடி அப்படியே கோரஸாக எல்லாம் சாட் ஜிபிடி சொன்னாங்க ஒரு நாள். ஓகேங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. பேசிக் ஃபர்ஸ்ட் தென் ஒன்லி ஏஐ. யூ ஆர் நாட் ஒன்லி எனி டிமாண்ட் எனி பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் எனி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. நீங்கள் பேசிக்ஸ் படிக்காமல் ஏஐ என்ன ஜென்ரேட் பண்ணுதோ அதை மட்டும் அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா அது வந்து குப்பைன்னு சொல்லுவாங்க. ஸ்க்ராப் தான். ஓகேங்களா? எது தேவையோ அதை மட்டும் எடுத்து கொண்டு போகிறதுக்கு பேர் தான் என்னது, ஒரு ப்ராப்பரான ப்ராம்ப்ட் இன்ஜினியருக்கு அழகு. சூப்பர், பக்கா. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், டிசைன் திங்கிங் பற்றி பார்த்துட்டு அப்புறம் யூசர் சென்ட்ரிக் பற்றி பார்க்கலாம். சரியா? ஓகே கைஸ், ஃபைன். ஓகே, ஏதாவது டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நோ ப்ரோ ப்ரோ கிளியர்? ஒரே டவுட் இருக்கு சொல்லுங்க. ப்ரோ. நீங்க ப்ராடக்ட் திங்கிங்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தீங்களா ப்ரோ? பண்ண சொல்லி. ம் ப்ரோ அதுல என்னன்னா நீங்க அன்னைக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தீங்களா, ஆமாம் பண்ண சொல்லியிருந்தீங்களா மிரோ போர்ட்ல? ஆமாம் ஆமாம் அதுல பண்ணியும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிச்சு. ஆனா நம்ம இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட் எடுத்தாவே எல்லா ப்ராப்ளம்க்கும் ஆப் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ. நான் அது பார்த்தேன். நான் எடுத்த ப்ராப்ளம் எது எடுத்தாலுமே எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆப்பே தனியா இருக்கு எல்லாத்துக்குமே. ஆனா அதுல இருந்து என்ன இனோவேஷன் மட்டும்தான் மாத்துற மாதிரி இருக்கு ப்ரோ. நம்ம புதுசா எதுவும் அது உருவாக்குற மாதிரி இல்லை, எல்லாமே இருக்கே இருக்குன்னு அப்படின்றீங்களா? ஆமா ப்ரோ. எல்லாமே நம்ம என்ன ஜஸ்ட் காப்பி பண்ற மாதிரி தான் இருக்கு. மேக்ஸிமம் அந்த ஒரிஜினல் ஆப்ல இருந்து லைட்டா ஒரு இனோவேஷன் மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக திலக் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு விஷயம் நீட் ஆஃப் த அதாவது பீப்புள்ஸோட நீட் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ரியல் டைமில் ஒர்க் பண்ணணும். அதுதான் ஒரு யூஎக்ஸ் பர்சனுக்கு அழகு. சரியா? அதாவது இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்க, கண்டுபிடிக்கல, ஓகேவா? தட் இஸ் நாட் யுவர் மேட்டர். நீங்கள் அதை வந்து யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்தேன்னா நான் எப்படி ரிசர்ச் பண்ணுறேன், நான் எப்படி ஒர்க் பண்ணுறது நீங்கள் பண்ணணும். அவ்வளோதான் திலக். அதாவது ஹவ் யூ ஆர் ரியலி ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட், ஹவ் யூ ஆர் ரியலி ஒர்க்கிங் ஆன் த ப்ராடக்ட். அது ஏற்கனவே பண்ணியிருந்தா என்ன, பண்ணலன்னா என்ன, நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதான் மேட்ருங்க. வாட் இஸ் யுவர் ஃபைண்டிங்? யூ டூ த ரிசர்ச், யூ டூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ். இப்போது இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு ப்ராடக்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் ப்ராசஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க. நான் ஓகே சொல்கிற ப்ரோ. பாயிண்ட் தான். நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இப்போது இதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரியாலிட்டியாக திலக் வந்து அவரோட ப்ராஜெக்டை பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு எந்த அளவுக்கு இந்த யூஎக்ஸ் ப்ராசஸ் தெரியுது, இந்த யூஎக்ஸ் ப்ராசஸ் வச்சு அவர் என்ன கற்றுக்கிட்டாரு, இதுதான் விஷயம். நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து உருவாக்க போகிறது, இந்த ப்ராசஸ்க்குள்ளே ஒர்க் பண்ண போகிறது எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜுக்காக தான். சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், ப்ளஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற மாதிரியே தான் தெரியும். பட் ஆனால் யூஎஸ்பின்னு ஒன்று இருக்குது. அதாவது யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், யூஎஸ்பி. ஓகேங்களா? அதெல்லாம் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் க்ரியேட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்காக வந்து ஏற்கனவே பண்ண அப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன் இதில் அப்படின்னு யோசிக்காமல், இதில் ரியல் டைமில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு யோசிங்க. நீங்கள் வந்து ஒரு யூஎக்ஸ் இன்ஜினியர், அதுக்கு யோசிங்க. இப்போ ஏற்கனவே பண்ண அப்போ கூட இருக்கட்டுமே, அது ரீவேம்புக்கு வந்திருக்கு உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஒரு டைம் ரிசர்ச் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்றாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இட்லி தோசை மாவுன்னா ஏற்கனவே விற்காத ஒரு ப்ராடக்ட்டா? ஏற்கனவே விற்ற ப்ராடக்ட் தானே. அதில் ஒருத்தன் இனோவேஷன் பண்ணல. தட் இஸ் வாட். ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்டாக இருந்தால் கூட அதில் நீங்கள் எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணுறீங்கன்றது இங்கே மேட்டர்ஸ். ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பாருங்கன்னு சொல்ல வரேன். சிம்பிள். அது ஏற்கனவே பண்ண ப்ராடக்டாக இருந்தால் கூட பரவாயில்லை. இல்ல ப்ரோ, அது நீங்க அந்த மேத்லோ லா அப்புறம் யூஎக்ஸ் பிரமிட்லாம் சொன்னீங்களா ப்ரோ? அதெல்லாம் வச்சு அப்புறம் நம்ம யோசிச்சப்ப ஒன்றும் அந்த இனோவேஷன் ஒன்றும் நம்ம கிடைக்கிற கொஞ்சம் ரேராக இருந்துச்சு. அப்புறம் ஏஐல போட்டப்போ கொஞ்சம் இனோவேஷன்லாம் வந்துச்சு. அந்த ஆப்ல இப்ப நம்ம இப்ப நான் எடுத்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற ஆப்ல இருந்து
அந்த யூஎக்ஸ் பிரமிடு வச்சு அதுல என்ன இனோவேஷன் கொண்டு வரணும் அதுலயே அப்படி நீங்க சொன்னால் அப்படிதான் கண்டுபிடிச்சேன் ஒண்ணு. ஒரு ம் 3-4 இனோவேஷன் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுச்சு ப்ரோ. ம் எனக்கு என்னன்னா வந்து புதுசா இந்த இப்போ புதுசா லேர்ன் பண்றதுனால எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் திங்கிங் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணுமே புரியல. ஏன்னா இருக்கிற ப்ராடக்ட்டே ரீடிசைன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு இது கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்துச்சு. அதான் சொன்னாங்க இல்லையா, நீங்க மார்க்கெட்டை பொறுத்தவரையும் எல்லாமே ஒரே மாதிரியான ப்ராடக்ட் தான் திலக், ஓகேவா? பட் ஆனால் ஓகே. உள்ளே இருக்கிற டார்கெட் ஆடியன்ஸும் உள்ளே இருக்கிற யூசர் ரிசர்ச் ப்ராசஸும் மாறி அதோடைய இது வந்து மாறும். அதாவது இப்போ பேடிஎம்மோடைய ஒன் ஆஃப் த வெர்ஷன் தான் கூகுள் பே. அதோடைய ஒன் ஆஃப் த ப்ராசஸ் ஒன் ஆஃப் த அனதர் ப்ராடக்ட் தான் ஃபோன்பே. பேடிஎம் தான் முன்னாடி வந்துச்சு. அதுக்காக வந்து பேடிஎம் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கூகுள் பே அண்ட் ஃபோன்பே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ த ப்ராடக்ட்ஸ் ஆர் சேம் ஒன்லி, பட் somehow the யூஸ் கேஸ் மே கெட் டிஃபர். இப்போ நான் எதுக்கு ஃபோன்பே யூஸ் பண்ணுவேன், எதுக்கு அமேசான் பே யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நார்மல் ஸ்ட்ரீட் வெண்டருக்கு பே பண்ணணும்னா, கேஷில் பே பண்ணணும்னா ஜிபே யூஸ் பண்ணுவேன், சரியா? சப்போஸ் அமேசானில் போய் பொருள் வாங்குறோம்னா அமேசான் பே தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே ப்ரோ. இப்போ நீங்க வந்து அமேசான் பேக்காரன் என்ன பண்ணி வச்சிருக்கான், என் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நீ என்னோட யூபிஐ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பில் பண்ணி வச்சிருக்கான். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், எல்லாம் சேம் ப்ராடக்ட் தான், பட் யூஸ் கேசஸ் மாறும், டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்போ உங்களுடைய நாக்குரி இருக்குது. நாக்குரி என்ன பண்ணுது உங்களுக்கு? நௌக்கரி ஜாப் போர்ட்டல் உங்களுக்கு ஜாப் பண்ணி கொடுக்குது, ஓகேவா? அதுவே இன்னொரு ப்ராடக்ட் எடுத்துங்களேன், இண்டீட் என்ன பண்ணுது உங்களுக்கு? இண்டீட் என்ன பண்ணுது? இண்டீடுமே அதை தான் பண்ணுது, கரெக்டா? அதான் என்ன பண்ணுது. ஆனால் நாக்குரிக்கும் இண்டீடுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் நாக்குரியில கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ப்ரோ கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு. அது மட்டும் கிடையாது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜாபுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க ப்ரொஃபைல நீங்க பெஸ்ட்டா பில்ட் பண்றதுக்கு அவன் நெறைய ஆப்ஷன் வச்சிருக்கான் இங்க. ஓகேவா? இங்க பாருங்க. உங்களுக்கு பெஸ்ட் ஓகே. ப்ரொஃபைல் பண்ணணுமா? பிரீமியம் அக்கவுண்ட் வாங்கிக்கங்க. நான் உங்களுக்கு நெறைய ஜாப்ஸ் குடுக்குறேன். ரெஸ்யூம் பண்ணி குடுக்குறேன். நெறைய பேர் வந்து உங்களுக்கு இது குடுக்குறேன், அது குடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்கள மார்க்கெட்டிங் பண்றான். சரியா? இதுவே இண்டீட்ல போய் பாருங்களேன். இண்டீட்ல இதெல்லாம் பண்றானா? இல்ல ப்ரோ அதுல அவ்வளோக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்ல வரேன். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃபரெண்ட்டு? நாக்ரியும் ஜாப் போர்ட்டல் தான். லிங்க்டினும் ஜாப் போர்ட்டல் தான். இந்த இண்டீடும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போர்ட்டல் தான். பட் யார் இதில் பெஸ்ட்டாக இருக்கிறது? யார் இதில் இன்னோவேட்டடாக இருக்கிறது? புரியுதா? இப்போ யூஸ் கேஸ் புரியுதா? ஓகே ஓகே. இதுதான் சொல்ல வரேன். ஸோ ப்ராடக்ட் சேமாக இருக்கலாம், ஆனால் ப்ராடக்ட்குள்ளே ஆட் பண்ண போகிற ஃபீச்சர் டிஃபர் ஆகலாம். உங்களோட யூஸரோட பர்ஸ்பெக்டிவ் மாறலாம். அதுக்கு மேலே ஆட் பண்ணுற ஒவ்வொரு இனோவேஷனும் மாறலாம். ஓகே ஓகே ப்ரோ. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால அந்த கன்ஃபியூஷனா இருந்துச்சு ப்ரோ அதனால. நோ ப்ராப்ளம். கன்ஃப்யூஷன் வரணும். வரலன்னா நீங்கள் யாரும் படிக்கலன்னு அர்த்தம், ஓகேவா? யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் டவுட் வரும். அந்த டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் வந்து குரோ ஆக மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரியும்னு வெயிட் பண்ணுவீங்க. பட் ஆனால் ஒர்க் பண்ண போகும்போது டவுட்ஃபுல்லாக மாட்டிப்பீங்க. அங்கே வந்து யாராவது உங்களுக்கு சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ டவுட் வரும்போது அப்பப்போ கேட்டுங்க. தட் வில் பி கரெக்ட். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ திலக். ஓகே. ஹலோ சார். எஸ். சார் நாங்கள் கிளாஸில் வந்து ஒரு யூசர் பர்சனாகவும் ஸ்டோரி போர்டும் கிரியேட் பண்ணோம் சார். ஒரு கெஃபேல வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி, காஃபி ஈஸியாக ஆர்டர் பண்ணுற மாதிரி. இப்போ அந்த ப்ராடக்ட்டே நம்ம எடுத்துக்கலாமா சார், கெஃபேக்கு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி? தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு யூஸ் கேஸ் சொல்லுவேன் உங்களுக்கு. ஓகே சார். என்னுடைய கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயான் ஸ்வீட்ஸ் பேக்கரி, ஓகேங்களா? இப்போது இவங்களுக்கு ஒரு ஆப் தேவைப்படுது, சரியா? என்ன ஆப் தேவைப்படுதுன்னா, இவங்களுக்கு நிறைய 300 ப்ராடக்ட் வச்சுருக்காரு இவர். 300 ப்ராடக்ட்ஸு, கார வகை, ஸ்வீட்ஸு, பலகாரம் அப்படி சொல்லிட்டு 300 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது வச்சுருக்காங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து ஆர்டர் கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா வாயில் சொல்ல முடியாது எல்லாத்தையும், கரெக்டா? அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா என்கிட்ட, லக்ஷ்மண் எனக்கு இந்த மாதிரி கிளைண்ட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு மாதிரி ஒன்று கொடுக்கணும்ப்பா. அதை ஸ்கேன் பண்ணால் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா லிஸ்ட்டும் போயிடுற மாதிரி ஒரு கியூஆர் கோடு பண்ணி கொடுப்பா அப்படின்னாரு.
நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 300 ப்ராடக்ட்டை வந்து போட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. கியூஆர் கோடை போட்டு நான் லோட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்னடா சொல்யூஷன் இதுன்னு பார்த்தா, எனக்கு வந்து ஒரு கியூஆர் கோடு எனக்கு கிடச்சிச்சு, சரிங்களா? அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, அக்ஷயா 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 எங்கே இருக்குது என்னுடைய கியூஆர் கோடு? காணவில்லை. அது வந்துட்டு கியூஆர் கோடு. இதுதான். ஸோ நான் என்ன பண்ணேன், அவருக்கு வந்து ஒரு கியூஆர் கோட் ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி, சரியா? இப்போது இது வந்து நான் பண்ணல, ஏற்கனவே ஒருத்தவங்க பண்ணி வச்சிருந்த ஒரு ஆப் இது, சரியா? அந்த ஆப் எடுத்துட்டு நான் என் டீம் கிட்ட சொல்லி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபோட்டோவையும் போட்டு நான் என்ன பண்ண சொன்னேன், அப்லோட் பண்ண சொல்லிட்டேன். நம்பரு, அதாவது ப்ரைஸிங், அந்த அதோட பேர் ப்ளஸ் அதை பற்றி நான் எழுதி போட சொல்லியிருக்கேன், சரிங்களா? ரொம்ப மேனுவலான ஒர்க்கு தான், பட் ஆனால் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போது 300 ப்ராடக்ட்டுமே லைவ் ஆகிடுச்சு, சரியா? லைவ் ஆகிடுச்சு, லைவ் போயிடுச்சு இப்போதைக்கு. ஸோ இப்போ அவர்கிட்ட கியூஆர் கோட் இருக்குது. இப்போ இந்த கியூஆர் கோட் அவர் அனுப்பினாலே போதும், எல்லா ப்ராடக்ட்டும் அவருக்கு லிஸ்ட் ஆகிடும், சரியா? புரிஞ்சுச்சாப்பா? இப்போது அவருக்கு இப்போ இவர் இங்கே யோசிக்க வேண்டியது, அவரோட ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. இங்கே யாரோட ஒர்க்கு? பிஸ்னஸோட ஓனரோட ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அவருக்கு வந்து கியூஆர் கோட் தான் கேட்டார். ஆனால் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, என் டீம் கிட்ட இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன், இதே மாதிரி ஒரு ஆப் நம்ம பண்ண போகிறோம். அதில் எனக்கு ஆட் ப்ராடக்ட் கொடுத்துக்கணும். அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இந்த கேக் எல்லாத்துலேயுமே, இதில் ஆட் நவ் இல்லை ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அது அப்படியே ஃபுல்லாக ஆட் ஆகிட்டே வரணும். இந்த பக்கம் ரைட் சைடில், இந்த பக்கம் கார்ட்டில் வந்து ஆட் ஆகிட்டே வரணும். பிரிண்ட் அப்படியே சென்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா அது அப்படியே பிடிஎஃபாக மாறி அந்த பர்சனுக்கு அப்படியே ஷேர் பண்ணுற மாதிரி. நான் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போது இங்கே ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன், என்ன குவான்டிட்டின்ற அந்த பிடிஎஃபோடு எனக்கு கிடச்சிரும். அவருக்கு ஆர்டர் காப்பியும் கிடச்சிரும். யாருக்கு? ஓனருக்கு வந்து ஆர்டர் காப்பியும் போயிடும். இப்போது இந்தந்த ப்ராடக்ட்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, அப்போ மொத்தமாக அவர் கணக்கு பண்ணாருன்னா, இத்தனை ப்ராடக்ட் அவனுக்கு தேவைப்படுது, இத்தனை பேருக்கு தேவைப்படுது, இவ்வளோ ப்ரைஸ் வருது. இப்போ இதில் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் போட்டுருவார். அவர் கால்குலேட் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணலாம் தேவையில்லை, இதில் முடிஞ்சிடும். இதுதான் ஏன் ஐடியா. சொல்கிறது புரிஞ்சுதா? அவங்க கேட்டது ஒன்று, அதை பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு இப்போ என் டீம் கிட்ட சொல்லி இந்த கியூஆர் கோட் ஸ்கேனரை நம்ம டீம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சப்போஸ் இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா, இதே ஐடியாவை எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கிற ஒரு 50-60 பேக்கரி கிட்ட நான் செல் பண்ணுவேன். மாதத்துக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க ப்ரோ, போதும் அப்படின்னு சொல்லிட்டு 12 மாதத்துக்கு 12,000 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு 50லேருந்து 100 பேக்கரி கிட்ட நான் செல் பண்ணிட்டுருவேன். வருஷம் வருஷம் அவங்க இதை யூஸ் பண்ணிட்டே தான் இருக்க போகிறாங்க. வருஷம் வருஷம் அதை ரினியூவல் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. சிம்பிள் ப்ராடக்ட், சிம்பிள் பிஸ்னஸ். சார் ஒன் டவுட் சார். சொல்லுங்க. சார் பிரிண்ட் கொடுத்து பிடிஎஃப் பண்றதும் அது வந்து மை ஆர்டர்ஸ்ல இருக்கும் தானே சார்? அந்த என்ன ஐட்டம் வந்து ஆர்டர் பண்றாங்களோ அதோட பிரைஸ் எல்லாமே மை ஆர்டர்ஸ்ல இருக்கும் தானே? ஏன் பிரிண்ட் கொடுத்து பிடிஎஃப் பண்றோம்? இங்கே இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, சரியா? பேமெண்ட் கேட்வே கிடையாது. இது என்னன்னா பேசிக்கலி ஒரு பல்க் ஆர்டர் வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி கஸ்டமருக்கு தான் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம். இப்போது இண்டிவிஜுவலாக வாங்க போகிறாங்கன்னா அதுக்கு அவங்க இகாமர்ஸ் கூட போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி இருக்குன்னா அங்கே தனியாக போயிடுவாங்க. அங்கே தான் அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணி அதெல்லாம் பண்ணுறாங்க. புரிதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? ஓகே சார். அதாவது ஓப்பன் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி ஃபுட் ஆப் கிடையாது எங்களுது. இப்போது அக்ஷயா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நாட் அ ஃபுட் கம்பெனி, ஐ மீன் நாட் அ ஃபுட் காமர்ஸ் கம்பெனி. அது பேசிக்கலி ஆன்லைனில் அவங்க ஃபுட் விற்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அவங்க ஆர்டர் தான் எடுக்க போகிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது, அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, எவ்ரி டைம் சென்டிங் மேனுவலி டாக்குமெண்ட்ஸ் அனுப்புகிறாரு. அவங்க டைப் பண்ணி போடுறாங்க. ஆர்டர் வந்து சில டைமில் மிஸ் ஆகிடுது, சில டைமில் ப்ராப்பராக இருக்க மாட்டேங்குது. அதே மாதிரி கால்குலேஷனில் மிஸ்டேக்ஸ் வருது. இப்போது இந்த பிடிஎஃப் அனுப்பிட்டாங்கன்னா ரேட் எல்லாத்தையும் அவங்க பார்த்துருவாங்க. இவங்க வந்து ஒவ்வொரு டைம் பேசிட்டுலாம் இருக்க தேவையில்ல. சார் அது 30 சார், இது 40 சார், 50 சார், எத்தனை 300 ப்ராடக்ட் சொல்லிட்டா இருக்க முடியும்? சொல்ல முடியாது. அப்போ அந்த ஒரு சிங்கிள் ஷேரில் 300 ப்ராடக்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு வேலை முடிஞ்சிச்சா?
ரெண்டாவது வேலை என்னன்னா, பண்ண ப்ராடக்ட்டுக்கு இப்போ எனக்கு ஆர்டர் வரணும் அவங்ககிட்டேருந்து. இப்போ ஆர்டர் நவுன்ற மாரி அந்த பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆட் பட்டன குடுத்துட்டேன்னா, ஆட் குவான்டிட்டி நான் போட்டேன்னா 1/4 கிலோ, 1/2 கிலோ, 300, 400 அப்படி சொல்லிட்டு நம்பர்ஸ் மாரியோ, இல்ல வந்து பேக்கேஜ் மாரியோ நான் இன்புட்டா வாங்கிட்டேன்னா, அதுக்கு தகுந்த மாரி கால்குலேஷன் ஆயி பிரிண்ட் குடுக்கலாம். அப்படி இல்லனாலும் ஷேர்ன்னு குடுத்தா, அது பிடிஎஃப்பாவே அந்த பெர்சனுக்கு WhatsAppல ஷேர் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் குடுக்க போறேன். இது எதுக்கு நல்லது? யாருக்கு நல்லதுன்னா, பேக்கரி ஓனருக்கு நல்லது. ஆர்டர் தெரிஞ்சிரும், பேமெண்ட் தெரிஞ்சிரும், ஆர்டர்ல எல்லாமே கிளியரா இருக்க போகுது. மேனுவல் ப்ராசஸே கிடையவே கிடையாது. எதுக்கு மேனுவல் ப்ராசஸ்னா, அந்த பேக்கரி ப்ராடக்ட் எடுத்து அடுக்கி வைக்கிறது தான் ப்ராசஸ். மத்தபடி எதுவுமே இந்த பில்லிங் ப்ராசஸ் கூட தேவையே இல்ல. இந்த பிடிஎஃப்பே அப்படியே ஒரு பில் போட்டு எடுத்துட்டு, இது சார் மொத்தம் உங்களுக்கு ஒரு ரூ. 12,000 வருது. ஒரு 11,000 குடுங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட்ல போட்டு முடிச்சிருவாரு அவ்வளோதான். டீல் குளோஸ்ட். இதுவே அவர் WhatsAppல யூசர் ஒருத்தர் டைப் பண்ணுவாரு. முறுக்கு, சோமாஸ், லட்டு, ஜாங்கிரி அப்படின்னு போட்டு டைப் பண்ணான்னா, வெடிஞ்சு போயிடும். கரெக்ட்டா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பல்க்கா ஒருத்தவங்க ஆர்டர் பண்றாங்க. சரியா? ஒரு 15 ப்ராடக்ட் ஆர்டர் பண்றாங்க. ஒரு ஒரு பாக்ஸ்க்குள்ள 15 ஐட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 15 ஐட்டத்தையும் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு, நான் செலக்ட் பண்ணி ஒரே இதில அனுப்பிவிட்டா முடிஞ்சு போச்சுல்ல. ஸோ மை ஆர்டர்ன்றம்போது, அது தனியா ஒரு காமர்ஸ் ப்ராடக்ட் மாரி மெயின்டெயின் பண்ணணும். இந்த மாரி. அதெல்லாம் கம்பெனிக்கு வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாகும். அவங்களுக்கு அது தேவையும் இல்ல. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் பர்சனல் கஸ்டமர் யார் யாருன்னு சொல்ட்டு. இந்த பேக்கரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே பேக்கரி ஆன்லைன்ல பண்றாங்க. அவங்க பிசினஸ் வந்து ஆன்லைன்லயும் செல் பண்றாங்கன்னா, ஓகே அங்க மை அக்கவுண்ட் வச்சு மெயின்டெயின் பண்றதுல ஒரு ஸ்கோப் இருக்குது. பட் இவருக்கு அந்த ஸ்கோப்பே இல்ல. அவருக்கு என்ன இருக்குதுன்னா, நான் மேனுவலா பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா சில விஷயம். அதுக்கு எனக்கு ஒரு விஷயம் பண்ணி குடு. கியூஆர் கோடு தான் அவரு கேட்டாரு. அத நான் ஆர்டர் பண்ற பிளாட்ஃபார்மா மாத்துறேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆன்லைன் ஆர்டர் கூட கிடையாது. ஜஸ்ட் அந்த பிடிஎஃப்பா கன்வெர்ட் ஆகி ஷேர் பண்ண போறோம். தட் இஸ் 2 யூஸ் கேஸ். ஒரு யூஸ் கேஸ் ஆர்டர் போடுற யூஸ் கேஸ். அதாவது ஆட் கார்ட் அங்கருந்து சென்ட் டூ ஐ மீன் நம்ப இவருக்கு செல்லருக்கு வந்து அனுப்புற ஒரு பிடிஎஃப். 2 ஃபீச்சர் மட்டும் தான். அதுக்கப்புறம் அப்லோட் பண்றது, லிஸ்ட் பண்றது இதெல்லாம் தனி. அதெல்லாம் இந்த பக்கம் வச்சுக்கங்க. பட் ஃபார் யூசர் இட் இஸ் செலக்டிங் அண்ட் சென்டிங் 2 யூஸ் கேஸ். பேக்கரி ஓனருக்கு அப்லோடிங் ப்ராடக்ட்டு, அப்புறம் ரிசீவிங் த பிடிஎஃப் அந்த மாரி. சப்போஸ் பேக்கரி ஓனருக்கே தேவைப்படலாம். இந்த மாரி எத்தனை ஆர்டர் இந்த மூலியமா வந்திருக்குன்னு சொல்லிட்டு கூட ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் ட்ராக் பண்ணலாம். பட் ஸ்டில் அதுக்கெல்லாம் ஸ்கோப் இருந்தா பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரூ. 1000 குடுக்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிசினஸ் ஓனர்ஸ்லாம் முன் வரணும். பெர் மந்த்துக்கு ஒரு ரூ. 1000 சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம்ப்பா அந்த ப்ராடக்ட்ட அப்படி சொல்ட்டு. எனக்கு இந்த யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல எத்தனை பேக்கரி இருக்கு? ஒரு அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ப்ரோ. அந்த கிறிஸ்மஸ் அந்த தீபாவளி டைம்லாம் லோக்கல்ல பேக்கரியில ஸ்வீட் நிறைய பல்க் ஆர்டர் வரும்போது இந்த மாதிரி நம்ம ரஃபா தான் கொடுப்போம், எழுதி கொடுப்போம். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். சில டைம் அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க ப்ராடக்ட் கூட. கரெக்ட். அதான் சொல்ல வரேன். இந்த மாரி பல்க் ஆர்டருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ப்ராசஸ் பண்ணா சிம்பிளா இருக்கும். ஒண்ணும் இல்ல ஆர்டரா? அவங்களே போட்டுக்கலாம் ஆர்டரு. ஒண்ணும் இல்ல ஸ்கேனர ஒட்டிட்டு, சார் ஆர்டர் அதில இருக்கு சார் போட்டுக்கங்க சார் நீங்களே. அப்படியே மொபைல் ஃபோன ஸ்கேன் பண்ணுவாங்க. டக்கு டக்கு டக்குன்னு வேணும் போடுவாங்க. அப்படியே ஒரு பிடிஎஃப் வரும். அப்படியே ஆர்டர் எடுத்து குடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ புரிஞ்சுதுங்களா இப்போ? சிம்பிள் ப்ராசஸா? ஸோ இது இங்க தான் நம்பளோட யுஎக்ஸ் மைண்ட் யோசிக்குது. அதுக்கு அவரு கேட்டது ஒரு ஐடியா. அவர்கிட்ட இருக்கிற அவரோட ப்ராப்ளம் கேட்டாரு என்கிட்ட. நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்குறேன். பிளஸ் என் டீமையும் அதில டெவலப் பண்ண வைக்கிறேன். இங்க தான் ப்ராடக்ட்டோடைய மைண்ட் செட் உருவாக்கணும். இந்த மாரி தான் மைண்ட் செட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் நீங்க. புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. ஏதாவது டவுட் இருக்கா? ஜோதி ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஜோதி ஹேஸ் சம் ப்ராப்ளம். ஓகே கைஸ் டைம் ஆயிடுச்சு. எல்லாருமே சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? தீபக் ப்ரோ, பரதன், ஹரிகரன், No, no, bro. கௌஷிகா, மணிமாறன், நோ ப்ரோ. சரண்யா, திலக், யோகதேவி, everyone is No, clear, sir. right? ஆமா ப்ரோ, டவுட் இல்லை. Okay, done, guys. Superb.
ஜோதி உங்களுக்கு புரிஞ்சிச்சா ஜோதி இப்போதைக்கு? நீங்கள் தாராளமாக உங்களோட யூஸ் கேஸை வந்து பண்ணலாம். நீங்கள் டீ காஃபிக்கு என்ன போட்டாலும் என்ன வேணால் பண்ணுங்கள். அந்த ஆப்பை கன்வெர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. என்னை பொறுத்தவரையும் ரியலிஸ்டிக்காக ஒர்க் பண்ணுறீங்களா, ஒரு ரியல் யூஸ் கேஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்களான்றது தான் மேட்டர். எனக்கு இதை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறம் நீங்கள் புதுசாக ஒரு ஆப்பு கிரியேட் பண்ணுங்கள், அப்புறம் இனோவேஷனாக திங்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட் சால்வ் சம் பேசிக் ப்ராப்ளம்ஸ். ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் டைம். ஓகே, நம்ம நாளைக்கு கனெக்ட் பண்ணுவோம். ஓகே சார். யா, நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரிமைனிங் திங்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். டிசைன் திங்கிங் அண்ட் ஆக்டிவிட்டி சென்ட்ரிக். ஓகே, ஜஸ்ட் பேசிக் பார்த்துட்டு அப்புறம் டிசைன் திங்கிங்குள்ளே ஃபுல்லாக போயிடும். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.